உங்களுக்கும் போட்டுக்குவீங்க, பிள்ளைங்களுக்கும் போட்டுக்குவீங்க. ஏன்னா பிசாசு அமுக்க கூடாது இல்லையா? ஒரு கல்றைய பார்த்தா கூட அங்க சிலுவை இருந்தா அதை பார்த்து சிலுவை போட்டுக்கிறது, அங்க இருக்க பேய் துரத்திட்டு வரக்கூடாதுன்னு. கேள்வி கேட்டாலும் நீங்க சிலுவை போடுறீங்க. கேள்வி கேட்டாலும் சிலுவை தானே போடுறீங்க. எஸ் நோன்னு சொல்லுங்க. ஓகே சரி, நேற்று தினம் நம்ம பார்த்ததை ஒரு 5 நிமிஷத்துல ரீகேப் பண்ணலாம். திருமணத்தோட லக்கியம்னா இருவர் ஒருவர் ஆகணும். ஓகே, இருவர் ஒருவராகி அந்த திரியேக தேவனை பிரதிபலிக்கணும். அப்போ திருமணம் என்பது ஒரு நற்செய்தி, ஆண்டவரை பற்றி வெளிப்படுத்தும் ஒரு உறவு, பிரதிபலிக்கும் ஒரு உறவு. ஓகே, இட்ஸ் அ காஸ்பல்னு சொல்லிட்டு நேத்து நம்ம பார்த்தோம். அது ஒரு உடன்படிக்கை. உடன்படிக்கைனா உடைக்க கூடாது. 3 காரியங்கள் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஒன்று விவாகரத்து, வன்முறை, நம்பிக்கை துரோகம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா? அப்போ நம்பிக்கை துரோகம் அப்படின்னு சொல்லி பார்க்க நிறைய காரியங்களை பார்த்தோம். பண விஷயத்துல அதெல்லாம் பார்த்தோம். அடுத்தது நம்ம பார்த்தது அன்பின் மொழிகள். 5 அன்பின் மொழிகள். என்னென்ன அன்பின் மொழிகள் பார்த்தோம்? பாராட்டுதல், பணிவிடை செய்தல், தொழுதல், கிஃப்ட் கொடுக்கறதும், நேரம் செலவிடுதல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஹோம் ஒர்க் கொடுத்தேன், என்ன எழுதணும்? லவ் லெட்டர் எழுதினீங்களா இல்லையா? சூப்பர். அங்க ஒருத்தர் எழுதிருக்கிறார், 60 கைது. வேற யாரு எழுதினா லவ் லெட்டரு? அவங்க எழுதிருக்கிறாங்க, பரவாயில்லையே. வேற யாரெல்லாம் எழுதலப்பா? யாரெல்லாம் எழுதல லெட்டரு? அவங்கள இங்க இம்போசிஷன் இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு 2:30 மணில இருந்து 4:30 மணி வரைக்கும் இங்க உட்கார்ந்து எழுத போறீங்க. ஆமா, எழுதாதவங்க எல்லாம் இன்னைக்கு டபுளா எழுதணும், புரியுதுங்களா? ஏன்னா ஒரு ஹோம்ஒர்க் அப்படின்னு தரது நம்ம பண்ணணும், அதுதான் ஹோம்ஒர்க். எப்பவுமே அது தள்ளி போட்டுட்டு நம்ம இருக்க கூடாது. சரி, ஓகே. ஸோ அப்போ இப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு இன்னைக்கு ஈவினிங் உங்களை கேள்வி கேட்கறதுக்கு யாருமே இல்லை. அதனால இன்னைக்கு கண்டிப்பா நீங்க வீட்டுல போயிட்டு நீங்க எழுதி உங்க துணைக்கு கொடுக்கணும். ஓகே, நம்புறோம் நீங்க செய்வீங்கன்னு நம்புறோம். செய்வீங்களா? நாங்க எல்லாரும் ஓகே சொல்றீங்களா? அந்த லவ் லெட்டரை பத்திரமா வைங்க, சரியா? அது நாங்க எழுதின லவ் லெட்டர்ஸ் நிறைய இருக்கு. அது இல்ல காதலிக்க முடியல, இல்ல எங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜ் தான், ரைட்? அதுக்கப்புறம் காதலிக்கிறோம், அதிகமா காதலிச்சோம், இன்னும் காதலிக்க தான் செய்றோம். ஓகே, நாங்க என்னைக்காவது அப்படியே சோகமா இருக்கோம்ல, சில நேரத்துல ஏதாவது ஒரு சிலுமிஷம் நடக்கும், அப்படியே கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் பேசாம இருப்போம். இல்லைன்னா கூட ஏதாவது வெளியில இந்த ஃபோர்ஸ் தொல்லைகளை பண்ணுதுன்னா, இந்த லவ் லெட்டர் எடுத்து ஓபன் பண்ணி படிக்க முடியல, அப்படியே அமைதியாயிடும். நீங்க செஞ்சு பாருங்க, அந்த பழைய ஞாபகத்தை கிண்டல் பண்ணி பார்க்க முடியல, அவ்வளவு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். நம்மளுக்கு தெரியும் நம்ம 2 பேரும் உண்மையாதான் நேசிக்கிறோம், இது ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை, இதை கடந்து போறதுக்கு ஆண்டவர் கிருபை இதுவும் கடந்து போகும். ஓகே, சோ நம்மளுக்கு அது தெரியணும். அப்ப அந்த ஒரு கான்பிடன்ஸுக்கு, அந்த ஒரு சந்தோஷத்துக்கு நம்ம இந்த லவ் லெட்டர் எழுதுறது ஒருத்தருக்கு ஒருத்தர் எழுதி கொடுக்கறது வாட்ஸ்அப்ல இல்ல, அது ரொம்ப ப்ரெஷியஸ். நம்ம துணைக்காக என்ன மெமரிஸை நம்ம விட்டுட்டு போறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 செகண்ட்ஸ் கண்ணை மூடுங்க. கண்ணை மூடிட்டு அவங்கவுங்க அம்மா அப்பாவை பத்தி யோசிச்சு பாருங்க, நல்ல மெமரிஸ் என்ன வருதுன்னு. அவங்கவுங்க அம்மா அப்பா போதும். என்ன வந்துச்சு? டக்குன்னு அம்மா அப்பா யோசிச்ச உடனே என்ன மெமரிஸ் வந்துச்சு சொல்லுங்க? ஒரு ஃபியூ பீப்புள் சொல்லுங்க, என்ன வந்துச்சு? சப்போர்ட் பண்ணுவாங்க, வேற சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க, அப்புறம் எஜுகேஷன் கொடுத்தாங்க, அப்புறம்
கண்டிப்போட வளர்த்தாங்க. அப்புறம் இல்ல ரொம்ப நீங்க வந்து என்ஜாய் பண்ண மெமரி சொல்றோம். படிப்பு கண்டிப்பா விட்டுட்டு மத்தபடி என்ஜாய் பண்ணது என்ன அவங்க கூட, அது சொல்லுங்க. என்னங்க? வீட்டுல வந்து ஷேரிங். அப்புறம் சைக்கிள்ல கூட்டு போவாங்களா? உங்களுக்கு அப்ப கேட்க முடியல. இந்த நல்ல நல்ல மெமரிஸ் அவங்க நம்ம வாழ்க்கையில கிரியேட் பண்ணாங்க. இப்ப क्वेश्चन என்னன்னா, நீங்க என்ன மெமரிஸ் உங்க துணைக்கு கிரியேட் பண்றீங்க? கண்ணை மூடினோடனே இந்த ஆளை நினைக்கவே மனசுல தோணல அப்படின்னு தோணுதா? கண்ணை மூடின உடனே அவர் செஞ்ச இது தோணுது, அவர் கொடுத்த லெட்டர் தோணுது, அவர் இது பண்ணது தோணுது, அப்படி தோணுதா? ஓகே. சோ உங்க துணைக்கு நீங்க நல்ல மெமரிஸை ஏற்படுத்தி கொடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு 75 வயசு அங்கிள் இறந்தாரு. இறந்து ஒரு அரை மணி நேரம் கூட ஆகல, 10 மினிட்ஸ்ல அந்த ஆண்டி என்ன கூப்பிட்டாங்க. சாலிமா அப்படின்னாங்க. என்ன ஆண்டி, என்ன காலையிலேயே இந்த ஆண்டி கூப்பிடுறாங்கன்னு நான் கொஞ்சம் பயந்துட்டேன், என்ன வயசானவங்கல்ல. உடனே என்ன ஆண்டி, அங்கிள் இறந்துட்டாருமா. ஷோ ஆண்டி போயிட்டாருமா, சந்தோஷமா சொல்றேன் உன்ட்ட அப்படின்றாங்க. இப்பதான் எனக்கு ஒரு முழு தோசையை ஒழுங்கா சாப்பிட முடியும். எப்பா நிம்மதி, அவர் பண்ண அட்டகாசம். இந்த மாதிரி ஒரு கதை இல்ல, நிறைய கதைகள். வயசு அவங்க வந்து புருஷன் போன உடனே ஐயோ என் புருஷன் போயிட்டாரு, என் மனைவி இறந்துட்டாங்க அப்படின்னு வந்து அழுவல்ல தவிர போய் தொலைது சனியன். அந்த மாதிரி மெமரிஸ் கொடுக்குறீங்களா? சின்ன சின்ன காரியத்துல வந்து மெமரிஸ் கொடுத்து என் கணவர், அது நீங்க எல்லாமே ஒரு காலத்துல சின்ன ஒரு பிட்டாதான் அடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்கூல்ல பிட் அடிக்கும்போது சின்ன பேப்பர்ல தானே எழுதுவீங்க. அந்த மாதிரி சின்ன பேப்பர்ல ஒரு நோட் எழுதி ஐ லவ் யூ, ஐ மிஸ் யூ. அப்போ அவங்க ஆஃபீஸ் போகும்ல, அவங்களோட டிஃபன் பாக்ஸுக்கு இல்லை வந்து பக்கத்துல ஏதாவது அவர் எப்பயும் தொடர்ந்து பார்க்குற மாதிரி ஏதாவது ஒன்று வைக்கிறாங்கல்ல, அதுல அப்படியே நைஸா சொருகி வச்சிருங்க. ஓகே. நீங்க எழுதின ஒரு குட்டி லெட்டர் அவரோட வாலெட்ல, உங்க வைஃபோட பர்ஸ்ல, இந்த மாதிரி வந்து சர்ப்ரைஸா செய்யுங்கப்பா. இந்த காலத்துல செல்போன் வந்த பிறகு இந்த மாதிரி சர்ப்ரைஸ் எல்லாம் எங்கேயோ பறந்து போச்சு, யாருக்குமே தெரியல, இந்த மாதிரி செய்யணும்னு கூட தெரியல. இல்ல வாட்ஸ்அப்ல ஈமோஜி வரும் முத்தம் கொடுக்குற மாதிரி, அதே வரைஞ்சி ஒரு பேப்பர்ல வச்சு அனுப்புங்க உங்க மனைவிக்கு. அது எவ்வளவு எஃபெக்டிவா இருக்கும்னு பாருங்க. ஓகே. சோ அன்பின் மொழிகளை பார்த்தோம், அப்புறம் டிஃபரன்சஸ் பார்த்தோம், பாக்ஸ், இடியாப்பம். அடுத்து நம்ம மறக்க கூடாதது டனல் விஷன், அப்புறம் பெரிஃபரல் விஷன். இது அத்தனையும் நம்ம பார்த்தோம். ஓகே. அப்புறமா நம்ம என்ன பார்த்தோம்னா லீவ் அண்ட் ஃபர்கெட், அதானே பார்த்தோம். விட்டு மறந்து. இது ரெண்டும் நம்ம என்னன்னு பார்த்தோம். உங்க திருமணத்துக்கு அப்புறம் யார் உங்களுக்கு முக்கியம்? உங்க துணை முக்கியம். உங்க துணை தான் முக்கியம். உங்க துணையை காப்பாற்ற வேண்டியதும் உங்க துணையை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியதும் யாருடைய பொறுப்பு? உங்களோட பொறுப்பு. சோ அவங்கவுங்க துணையை நம்ம பாதுகாக்க வேண்டியது நம்மளுக்கு ஆண்டவர் அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். ஓகே. சோ அப்படி இருக்கிற அந்த சூழ்நிலையில இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்தோம். அப்புறம் நம்ம நேத்து நைட் என்ன பார்த்தோம்? மன்னிப்பின் மொழிகளை நேத்து கற்றுக்கொண்டோம். I am sorry, I was wrong, what can I do to make it right? I will try not to do that again, please forgive me. இந்த 5 சென்டென்ஸ் ரொம்ப முக்கியம். தயவு செய்து கத்து வச்சுக்கோங்க. இது அடிக்கடி நம்ம துணைக்கு நம்ம சொல்ல வேண்டிய விஷயம். புரியுதுங்களா? ஓகே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கணவன் மனைவியின் பங்கும் பொறுப்பும். ஆண்டவர் என்ன பங்கு பொறுப்பு கொடுத்திருக்கிறாரு? சரி, உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தது யாரு? ரட்சிப்பை யார் கொடுத்தா உங்களுக்கு? எஸ் அப்பா. சரி, நல்லா தெரியும், நல்லா கவனிங்க. பிதா. எந்த டாக்டரின்லயும் கிறிஸ்டியன் டாக்டரின்லயும் மூவரும் இன்வால்வ்டா இருப்பாங்க. யோவான் 3:16 என்ன? அப்போ பிதா என்ன பண்ணார்?
அவர் அனுப்புகிறார். ஓகே, குமாரன் நமக்காக மரித்தார். மரித்த இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழ வச்சது யாரு? பரிசுத்த ஆவியானவர். அப்ப பரிசுத்த ஆவியானவர் தேவனை உயிர்த்தெழ வைப்பது மாத்திரமல்ல, நமக்கு இயேசு கிறிஸ்து யார் என்று அறிவிக்கிறவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். அப்போ மூவரும் இந்த வேலையை செய்யறாங்க. வேற வேற வேலை, அப்படிதானே? பிதா வேற, குமாரன் வேற, ஆவியானவர் வேற, வேற வேற வேலை செய்யறாங்க. ஆனா கோல் என்ன? ரட்சிப்பு. உங்களுக்கு புரியுதுங்களா? பொறுப்புகள் வேற. பிதாவோட பொறுப்பு வேற, இயேசு கிறிஸ்துவோட பொறுப்பு வேற, ஆவியானவரோட பொறுப்பு வேற. லக் என்ன, கோல் என்ன? ரட்சிப்பு. அதே போல எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா மூவரும் இன்வால்வ் ஆயிருப்பாங்க. ஓகே, அந்த கோல் வந்து ரட்சிப்பு. அதே போல கணவனுக்கு வந்து பதவியும் இல்லைன்னா பங்கும் பொறுப்பும், மனைவியும் பங்கும் பொறுப்பும் கொடுக்கப்பட்டிருக்காங்க, பட்டிருக்கு. இருவரும் அந்த பங்கும் பொறுப்பும் செய்ய முடியல. கோல் என்ன? இருவர் ஒருவராவது. உங்களுக்கு புரியுதா? இப்ப இதுல இந்த கான்செப்ட மறந்துடாதீங்க. இந்த கான்செப்ட மறந்துடாதீங்க. என்னோட பங்கும் பொறுப்பு வேற, என் மனைவியோட பங்கும் பொறுப்பும் வேற. நாங்கள் செய்ய முடியல. யாரை பிரதிபலிக்கிறோம்? ஒருவராகி திரியேக தேவனை நாங்க வந்து பிரதிபலிக்கிறோம். ஓகே, அப்போ இந்த பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர்ல யார் பெரியவங்க? நான் முழிக்கிறேங்க. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியில யாரு பெரியவர்? மூவரும் ஈக்குவல். ஓகே, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். அப்போ ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள். இதுல யார் பெரியவங்கன்றது கிடையாது. ஒத்துக்கிறீங்களா? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியில ஏதாவது வித்தியாசம் இருக்கா? ஏற்றத்தாழ்வு இருக்கா? இல்ல. இப்ப 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. ஒவ்வொரு புருஷனுக்கும் ஸ்திரீக்கு புருஷன் தலையா இருக்கிறார் என்றும், கிறிஸ்துவுக்கு தேவன் தலை. அப்போ பிதாவானவர் என்ன பொறுப்பு எடுக்கிறாரு? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியில பிதாவுக்கு என்ன பொறுப்பு வருது? சொல்லுங்கப்பா. தலைமைத்துவம். ஆனா இவங்க தலைமைத்துவம்னால இதுல யார் பெருசு சின்னதுன்னு உண்டா? கிடையாது. செயல்பாட்டின் தலைமைத்துவம். இந்த நிறுவனம், பிதா திரியேக நிறுவனம் இயங்குவதற்காக யார் அந்த தலைமைத்துவ பொறுப்பை எடுக்கிறா? பிதா. பிதா எடுக்கிறதுனால இயேசு கிறிஸ்து கீழேயோ இல்ல பரிசுத்த ஆவியானவர் கீழேயோன்றது கிடையாது. மூவர் ஒருவராய் இருக்கிறார்கள். புரிஞ்சதா இந்த கான்செப்ட்? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் கணவன் மனைவியின் உறவை உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இல்லைன்னா நம்ம கல்ச்சரல் அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளை தப்பா தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கும். புரியுதுங்களா? சோ பிதா, குமாரன் மூவர் ஒருவராய் இருக்கிறார். தலைமைத்துவ பொறுப்பை யார் எடுக்கிறா? பிதா எடுக்கிறார். செயல்பாட்டின் தலைமைத்துவம். மற்றவங்க யாரு? கரஸ்பாண்டிங் பார்ட்னர்ஸா இருக்கிறாங்க. சரி, இப்போ கணவன் மனைவி ஆண்டவர் உருவாக்குறார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம் வாசிங்க. ஆணையும் பெண்ணையும் ஆண்டவர் எப்படி உருவாக்கி இருக்கிறார்? தேவனாகி கர்த்தர் மனுஷனே இல்ல தேவன் தம்முடைய சாயலாக ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுக்கு யாருடைய சாயல்? தேவனுடைய சாயல். அப்ப ஆணும் பெண்ணும் தேவனுக்கு முன்பாக சமமா இருக்கிறாங்க. சரிங்களா? ஒத்துக்கிறீங்களா? அதுல சத்தமே வர மாட்டேங்குது. இல்ல, ஏதாவது சந்தேகம் இருக்கா? இந்த படத்தை போடுமா?
இதுதான் ஆண்டவரோட பிளான். ஆணையும் பெண்ணையும் ஒரே ஒரே நுகத்துல பூட்டி, அந்நிய நுகத்தோடு நீ பிணைக்கப்படாது இருப்பாயாக. அப்ப நுகம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும்ல, இந்த வண்டியில போடுற இதுக்கு பேரு தான் நுகம். அந்த நுகத்தை ஒரே நுகத்துல போட்டி ஆணும் பெண்ணையும் ஆண்டவர் ஒரு இதுல இணைத்து குடும்பம். பிதாவும் இயேசு கிறிஸ்துவும் எப்படி சமமா இருக்கிறார்களோ, ஆண்டவரும் படைப்பிலேயே கணவனும் மனைவியும் ஈக்குவல், ஆணையும் பெண்ணையும் ஈக்குவலா தான் படைக்கிறார். ஆனா படைத்து இணைத்து குடும்பமாக்கி நீங்கள் பூமியை ஆண்டு கொள்ளுங்கன்னு சொல்றார். ஆனா நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் இதுதான். ம்? இது யார் புருஷன் யார் பொண்டாட்டி யார் சொல்லுங்க. பொண்டாட்டி இதுல? சின்னதா இருக்கிறது பொண்டாட்டி, ஐயோ பாவம் இல்ல. ஆமா, நம்ம கல்ச்சரல் அண்டர்ஸ்டாண்டிங் அதான். அதுக்கு தான் நான் அதை முதல்ல சொன்னேன். நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ட்ரினிட்டி சரியா இல்லைன்னா நம்ம எந்த சைடு சாய ஆரம்பிச்சிருவோம்? இந்த கல்ச்சரல் சைடுக்கு சாய ஆரம்பிச்சிருவோம். சரி, இப்ப சின்ன மாடு பெரிய மாடு பூட்டி இருக்குதா? இந்த வண்டி எந்த சைடு போகும் சொல்லுங்க? இந்த வண்டி எந்த சைடு இழுத்துட்டு போகும்? ரவுண்ட் அடிக்கும். ரவுண்ட் அடிக்கும். எந்த எந்த சைடு ரவுண்ட் சைடு அடிக்கும்? ரவுண்ட் அடிக்கும்? சின்ன மாடு சைடு ரவுண்ட் அடிக்கும். சின்ன மாடு சின்ன ஸ்டெப் எடுத்து வைக்கும், பெரிய மாடு பெரிய ஸ்டெப் எடுத்து வைக்கும். அப்போ நீங்க யார மட்டும் நினைக்கிறீங்களோ அவங்க சைடு தான் நீங்க ரவுண்ட் அடிப்பீங்க. நீங்க முன்னாடி போறது இல்ல. அதனாலதான் ஆண்டவர் நம்ம இருவரும் சேர்ந்து முன்னாடி போறதுக்காக வேண்டி ஆண்டவர் ரெண்டு பேரும் எப்படி வச்சிருக்கிறாரு? ஈக்குவலா வச்சிருக்கிறாரு. ஈக்குவலா வச்சாதான் நாங்க முன்னாடி போறது ஈஸியா இருக்கும். அப்ப நாங்க ரெண்டு பேரும் ஈக்குவல்ன்றத நாங்க முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆண்டவர் எங்களை ஆணும் பெண்ணுமாக உருவாக்கி, ஆதியாகமம் 1:28 என்ன சொல்லுது? இருவரும் சேர்ந்து இந்த உலகத்தை ஆளக்கடவீர்கள். நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணணும் சொல்லுங்க? அந்த ஆளக்கடவீர்கள் சொன்னது ஆதாமுக்கு சொன்னாரா ரெண்டு பேருக்கும் சொன்னாரா? ரெண்டு பேருக்கும் தான். நாங்க எதை ஆளணும்? இந்த பூமியில் உள்ள சகல காரியத்தையும் ஆள்வதற்கு யார்கிட்ட பொறுப்பு கொடுத்திருக்காரு ஆண்டவர்? ஆணுக்கும் பெண்ணுக்கும், கணவன் மனைவிக்கு. சரிங்களா? ஓகே, நாங்க இப்படி இருக்க வேண்டியது. ஆனா பாவம் எங்க வாழ்க்கையில வந்த உடனே என்ன ஆச்சுன்னு பாருங்க. ஆதியாகமம் 3:16 கடைசி வாசிங்க. அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான். மனைவி என்ன பண்ணுவாங்களா? உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். நல்லா கவனிச்சீங்களா? சேர்ந்து ஆண்டு கொள்ளுங்கள் சொல்லிட்டு 1:20 சொன்னது பாவத்தினால வந்து 3:3 இந்த 16வது வசனம் என்ன சொல்லுது? கணவன் மனைவியை ஆண்டு கொள்வான். ஏன் ஆண்டு கொள்வான்னா அவன் பலசாலி இல்லையா? மனைவி வந்து பலசாலி அல்ல. அப்போ வந்து என்ன மாதிரி ஒரு சாபத்தை கொடுத்துருக்குன்னா, உன் ஆசை உன் புருஷன் மேல இருக்கும் அப்படின்னா, அவன் உன்னை ஆண்டு கொள்வான். இவர் என்ன அடக்குறாரு, அடக்கி என்ன ஆளை பாக்குறாரு. நான் அவர் மேல அப்படியே ஆசையா இருப்பேனா? அத்தான் அப்படியா? எந்த கணவர் மனைவியை ஆண்டு கொள்றன்னு நினைக்கிறாங்களோ அவ ஒரு ஃபெயிலியர். புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்துக்கே நம்ம வந்து அடங்கி இருக்கிறோமா? அவரை நேசிக்கிறோமா? நேசிக்கிறோம். ஏன்? அவர் நம்மளை ஆண்டு கொள்றாரா நேசிக்கிறாரா? அவர் முந்தி நம்மை நேசித்தார். நம்ம பாவிகளா இருக்க முடியாது நேசிக்கிறதுனால நம்ம நேசிக்கிறோம். அப்ப என் மனைவி என்னை லவ் பண்ணணும்னு நினைச்சா நான் முதல்ல லவ் பண்ணணும், நான் அடக்கணும், கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்க முடியல. அவங்க என்னை லவ் பண்ணுவாங்களா? ஆனா பைபிள்ல உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். தமிழ்ல அதை வாசிக்கும் போது நிறைய பேர் நினைச்சுக்குவாங்க பொண்டாட்டி நம்ம மேல ஆசையா இருக்க போறா. எவ்வளவு நல்லா இருக்கு. அது சாபமா ஆண்டவர் சொல்லி இருக்கும் போது நம்மளுக்கு அது புரியணும். அந்த வார்த்தையோட மீனிங் என்னன்னு 4:7 படிச்சீங்கன்னா, நீ நன்மை செய்தால் பாவம்
நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, இருந்தால் பாவம் உன் வாசலில் அவனுடைய ஆசை உன்னை பற்றி இருக்கும். அதே வார்த்தை தான் ஆண்டவர் போட்டிருக்காரு. பாவத்தின் ஆசை உன்னை பற்றி இருக்கும்னா என்ன அர்த்தம்? அதோட மீனிங் என்ன? உன் வாசல்ல உட்கார்ந்துட்டு பாவம் என்ன பண்ணுது? உன்னை எப்போ முழுங்கலான்னு பார்த்துட்டு இருக்கு. அததான் அந்த வசனத்துல போட்டிருக்கு. அப்போ உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும்னா, உன் கணவர் உன்னை ஆண்டு கொள்ளும் போது மனைவி யோசிப்பாங்க, எப்போ இவரை முழுங்கலாம், எப்படி முழுங்கலாம், நான் இவருக்கு கை காலில் பலம், என்னால என்னோட கை காலை வச்சு இவரை நான் மேற்கொள்ள முடியாது. சோ நான் என்ன பண்ணுவேன்? என் மூளையை யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு புரியுதா? பெண்கள், கணவர்கள் ஃபோர்ஸ்ஃபுல்லா மனைவியை கண்ட்ரோல் பண்ணி எல்லாத்தையும் செய்ய வச்சு அவங்கள அடக்கணும்னு பார்ப்பாங்க. மனைவிக்கு பலம் கிடையாது, மனைவி புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணுவாங்க. ஓரளவுக்கு பொறுத்து போவாங்க. இவர் மாறுவார்னு ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகும்னு சொன்னா, அவங்க புத்திசாலித்திய மூளையை யூஸ் பண்ணுவாங்க. இது பவர்ஃபுல்லா இந்த மூளை என்ன பண்ணும்னா, ஹால் எல்லாம் சுத்தம் பண்ணுங்க அப்படின்னா பாமா அப்படின்ட்டு போயிடுங்க பிள்ளைங்க. ஆனா அப்பா சொல்லட்டும், பிள்ளைங்க செய்வாங்க. எல்லாம் செய்யலாம், நானும் செய்யறேன், நான் லீட் பண்றேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கத்து கொடுத்தேன் நானு. அப்பா ஆர்டர் பண்ணிட்டு மாத்திரம் உட்கார்ந்து இருக்க கூடாது. அப்பா எழும்பி 2 காரியங்களை செய்யணும். அதை பார்க்கும் போது என்ன பண்ணும்னா, பிள்ளைங்க ஆட்டோமேட்டிக்கா செய்ய ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு எங்க மகன் வரான், இங்க ஒரு 11:30 வருவாப்புல. நாங்க ஒரு வேளை பாண்டிச்சேரியில இருந்து நாங்க வீட்டுக்கு போறோம்னா, நைட்டு எங்களை இட்லி ஊத்தி வச்சு எங்களுக்கு பிடிச்ச சட்னியை செஞ்சு வச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாப்புல. பொண்ணு கல்யாணம் ஆகுற வரைக்கும் பொண்ணு செஞ்சா அவ பார்த்தா ஓகே. அப்பா அம்மா வரும்போது தான் அக்கா கரெக்டா அப்பா அம்மாக்கு என்ன சாப்பாடு, வீட்டு சாப்பாடு வேணும், இவ்வளவு நாள் வெளியே தானே சாப்பிட்டு வராங்கன்னு அவ செஞ்சு வைப்பா. அவன் கரெக்டா போன் அடிப்பான், எங்க இருக்கிறீங்க? எத்தனை தகப்பன்மார் நீங்க அதுக்கு லீடு பண்றீங்க, நீங்க தான் லீடர். அன்னைக்கு தான் வீட்டுக்கு விருந்தாளி வந்த பொழுது உடனே போய் என்னென்ன செய்யணும்னு பார்த்தது யாரு? ஆபிரகாம். 3 பேர் வந்தாங்க. உடனே வீட்டுக்கு என்ன செய்யணும்னு போய் அவன் 3 பேர் வந்துட்டாங்க, ஏமா ஏதாவது செய் அப்படின்னு சொன்னாரா? என்ன பண்ணாரு? அவர் போய் தேர்ந்தெடுத்த 3 படி மாவை அளந்து கொடுத்து, இதுல நீ அப்ப செய்ய. அவர் போய் ஒரு கொளுத்த கண்ணுக்கு வெட்டிக்கு கொண்டு வந்து செய்யறாரு. அவங்களுக்கு நீங்க போக கூடாது, நாங்க சமைச்சு கொடுக்கிறோம். அங்க பாருங்க ஒரு கணவன் மனைவியின் ஒற்றுமை அந்த இடத்துல எப்படி அவங்க உபசரிக்கிறாங்கன்னு சொல்லி. அந்த உபசரணை கூட ஒரு ஆள் மேல தனியா போட்டு ஒரு ஆளே எல்லாம் செய்யணும்னு மிளகா அரைக்கல, சரிங்களா? 2 பேரும் செஞ்சாங்க. உடனே கணவன் மனைவி, நாங்க தான் வெளியில வேலை செய்யறோம்ல, எங்களுக்கு வேலை எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, நாங்க வீட்டுக்கு வந்தா நாங்க ஃபுல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருப்போம், அப்படித்தானே? ஆண்டவர் உங்களுக்கு கை கால்ல பலம் கொடுத்திருக்கிறார். நீங்க வேலைக்கு போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்க, வேண்டான்னு சொல்ல. ஆனா ரிலாக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்க துணைக்கு எழும்பி நீங்க என்ன மாதிரி தியாகத்தின் அன்பை செய்றீங்க. அடுத்ததாக பணிவிடையின் அன்பு. தியாகத்தின் அன்பும் பணிவிடையின் அன்பும் சேர்ந்து போகிற ஒரு விஷயம். இந்த செல்போனை தியாகம் பண்ணிட்டு மனைவிக்கு நேரத்தை கொடுங்கள். பேசுறீங்களா? நேத்த சொன்ன செல்போனை போட்டு தேயோ தடவுறதுக்கு இங்க தடவுங்க, அன்பு பெருகும். எத்தனை முறை கட்டி பிடிக்கணும் மறந்துட்டீங்களா? சத்தமே வரல பாரு. இவங்க எல்லாம் செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறான். செய்வாங்க. அப்படியா? நேத்தே திருந்திட்டாங்க. அப்படியா? விசுவாசத்துல சொல்றேன். இல்லைன்னா ஆண்டவர் என்ன கேட்பாரு, நான் உங்களை பழி போட்டுருவேன். சரியா? ஒரு நாளைக்கு 4 முறை கட்டி பிடிக்க வேண்டும். ஒவ்வொரு வாட்டையும் கட்டி பிடிக்க முடியல, முத்தம் கொடுத்து கொஞ்சம் 20 செகண்டாவது அது செய்யணும். சரிங்களா? எல்லாம் இப்பதான் டிஸ்கஸ் பண்ணாங்க. நேற்று சொன்னாங்களா இதுன்னு?
அது மாத்திரம் காதுல விழலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்படிதானே? சரி. சரி, தியாகத்தின் அன்பு, அடுத்தது பணிவிடை பணிவிடையின் அன்பு. பணிவிடை அன்பும் கொஞ்சம் நாங்க சொன்னோம். இயேசு கிறிஸ்து வந்து இயேசு கிறிஸ்து சமைச்சார், அதெல்லாம் நாங்க சொன்னோம் இல்லையா? நேத்து ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வருகிறேன். ரைட். என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, அவரு கால்களை கழுவுனாரா? காலை கழுவுறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு லைன் எழுதியிருக்கோம். என்ன பண்ணாரு? காலை கழுவுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு? துணி எடுத்து இப்படி கட்டினாரு. தான் யார் என்று அறிந்து. He knew who he was. அப்படின்னா என்ன அர்த்தம்? தான் யார்? இயேசு கிறிஸ்து யார்? He knew who he was. அவர் தேவாதி தேவன், அவருக்கு தெரியும். ராஜாதி ராஜா. He knew that he is God. King He of was God, he is God, and he will be ever God. God forever, King forever. அந்த ராஜாதி ராஜாவை என்ன பண்றாருன்னா, சாதா மனுஷன் ரூபத்தை வந்து அவர் இடுப்புல கெட்டுறாருன்னு என்ன அர்த்தம்? அடிமையின் ரூபம் எடுத்து. வேலைக்காரனின் ரூபம் அல்ல. He took the portion of a slave. வேலைக்காரனுக்கும் ஸ்லேவுக்கு என்ன வித்தியாசம்? சரி, நீங்க எங்க வேலை செய்றீங்க? நீங்க என்ன வேலை? உட்காருங்க. டீச்சர் கவர்மெண்டா பிரைவேட்டா? பிரைவேட் ஸ்கூல்ல. நீங்க என்ன பண்றீங்க? ஷிப்பிங் பங்கன், ஷிப்பிங் கம்பெனி. நீயும் டீச்சர் தானப்பா? கவர்மெண்டா பிரைவேட்ல? ரைட். கவர்மெண்டோ பிரைவேட்டோ நீங்க எல்லாம் வேலைக்காரங்கன்னு ஒத்துக்கிறீங்களா? அந்தந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு நீங்க வேலைக்காரங்க. நீங்க வேலைக்காரங்க தானே? அப்படிதானே? நம்ம வீட்டுல வந்து பாத்திரம் தேய்க்கிறவங்க தான் கிடையாது. நீங்க கை நீட்டி சம்பளம் வாங்கினீங்கன்னா நீங்க வேலைக்காரங்க. எதுக்கு? அப்ப வேலைக்காரன் என்பது அவனுக்கு பணம், ஊதியம் உண்டு. ஆண்டவர் என்ன அடிமையின் ரூபம்? அது அடிமைக்கு ஊதியம் உண்டா? சாலரி உண்டா? இல்ல. He took the form of a slave அப்படின்னு போட்டிருக்கோம். What I want to tell you is, if my creator, என்னை படைத்த தேவன் கீழே இறங்கி அந்த அடிமையின் ரூபம் எடுத்து ஒரு ஸ்லேவோட இதை எடுத்து என்னை வந்து அவர் வந்து எனக்கு என்ன சர்வ் பண்றார். If my God can do it, he is a male. அவர் ஒரு ஆண், அவர் செய்ய முடியல. நான் என் வீட்டுல வேலை செய்தால் என்ன தவறு? இன்னொன்னு நான் சொல்ல விரும்புகிறேன் என்னன்னா, you are not helping your wife. You are doing your responsibility at home as a husband. As Christ did, நானும் என்னோட பங்கை செய்கிறேன், என்னோட பொறுப்பை செய்கிறேன். அதனால இது வந்து இட்ஸ் நாட் சம்திங் which is demeaning. நம்ம இந்தியாவில தான் வந்து கணவர்கள் வந்து கிச்சனுக்குள்ள போய் ஹெல்ப் பண்ணாலும் சரி, வீட்டை வந்து சரி பண்ணாலும் சரி, அருவருப்பென்று நினைக்கிறது இல்லையா? யார் சொன்னா? பாப்பா, என் ஆண்டவர் அங்க இருந்து கீழே வந்திருக்காரு, அவரே செய்ய முடியல. வந்து ஒரு ஆணுக்கு என்ன வந்து அவ்வளோ ஹம்பிள்னஸ் இல்லையா? என் வீட்டுல நான் வேலை செய்யறதுக்கு அதுல என்ன அசிங்கம்? இட் இஸ் மை ஹோம், இட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. ஐ எம் நாட் ஹெல்பிங் மை வைஃப். நான் தின்றேன்ல. ஆணுக்கு வந்து அந்த பாவத்தினால் விழுந்ததுல அந்த பாவம் வந்து சோம்பேறித்தனத்தை கொடுக்குது. எப்பவுமே ஆண் பாருங்க, ஒரு லீவு, இன்னைக்கு நாளைக்கு வந்து லீவு, கவர்மெண்ட் ஹாலிடேனா ஒரு ஆண் யோசிக்கிறது என்ன சொல்லுங்க? நல்லா தூங்கணும், ரிலாக்ஸ் பண்ணணும், ஃபுல்லா தூங்கணும். ஆனா ஒரு பெண் என்ன யோசிப்பாங்க? வீட்டுல இருக்க பொறுப்புகள்லாம் என்ன, இன்னைக்கு என்ன நம்ம பண்ணலாம், ஏதாவது இன்னைக்கு நம்ம வந்து நம்ம ஃபேமிலியா ஏதாவது பண்ணலாமா, அவுட்டிங் கூட்டு போலாமா, நம்மளுக்கு அந்த ஃபேமிலி மொமெண்ட்ஸை கிரியேட் பண்ணலாமா அப்படின்னு யோசிப்பாங்க. அந்த ஆணுக்கு அந்த இயேசு கிறிஸ்து அந்த ஒரு தலைமைத்துவத்தை எடுக்கிறார் பாருங்க. சீஷர்கள் எல்லாரும் டயர்டா தான் இருக்காங்க. டயர்டா இருக்கிறவங்கள, சரி எல்லாம் டயர்டா இருக்கீங்க, எல்லாம் பேசாம படுத்து தூங்க, நானும் தூங்க போறேன் அப்படின்னு தூங்கல, வாங்க நம்ம தனியா அங்க போலாம். அந்த இயேசு கிறிஸ்து அந்த லீடு எடுக்கிறாரு பாருங்க. அந்த லீடு எடுக்க வேண்டியது அவசியம் கணவர், புரியுதுங்களா? அந்த உற்சாகமா அந்த லீடு எடுங்க. உங்க குடும்பத்திற்காக நீங்க செய்ய வேண்டிய காரியங்களை செய்யுங்க. தியாகத்தின் அன்பு, பணிவிடையின் அன்பு. அடுத்து நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா பரிசுத்தப்படுத்தும் அன்பு. வாசிங்க 26, 27 சத்தமா தாமதை. எபிசியன்ஸ் 5 அதான் வாசிக்கிறாங்க.
ம். கருத்துமானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழைச்சதுமான மகிமையுள்ள சபையாக ம். அதை நமக்கு முன் தெரிந்து கொள்வதற்கு ம். தம்மை தாமே அதற்கு ஒப்புக் கொடுத்தார். நடுவில் பரிசுத்தப்படுத்தும் அன்பு. எதை வைத்து சபையை பரிசுத்தப்படுத்தினார் இயேசு கிறிஸ்து? அதுல போட்டிருக்கு பாருங்க. எதை வைத்து பரிசுத்தப்படுத்தினார்? திருவசனத்தை கொண்டும் தண்ணீர் மூழ்கினாலும். ரெண்டும் அதோட அர்த்தம். ஃபர்ஸ்ட் திருவசனம்னா தெரியும். தண்ணீர் மூழ்கினால என்ன? மனைவியை கொண்டு போய் டெய்லி பாத்ரூம் வச்சு குளிப்பாட்டணும். ரைட்? தப்பே கிடையாது. நல்லா குளிப்பாட்டுங்க. ஒருத்தர் மூஞ்ச இது முகத்தை முதுக வந்து ஸ்கிராட்ச் பண்ணிக்கோங்க. அதுல தவறு இல்ல. ஆனா தண்ணீர் மூழ்கினால் அப்படின்னு போடுக்கும் போது ஒரு கணவர், ஒரு தலைவரான கணவர், அவருக்கு என்ன வேணும்? ஒரு born again எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், ரட்சிப்பின் அனுபவம் வேணும். அந்த ரட்சிப்பின் அனுபவம் இருந்தாதான் தான் குடும்பத்தை எந்த பாதையில நடத்த முடியும்? நீதியின் பாதையில் நடத்த முடியும். இந்த ரட்சிப்பின் அனுபவம் இருந்தால்தான் கிறிஸ்துவை போல் ஒரு கணவனா இருக்க முடியும். உங்களுக்கு புரியுதுங்களா? இல்லைன்னா நம்ம இந்த உலகத்தை தான் பின்பற்றி போக முடியும். அதர்வைஸ் யூ வில் நாட் பி லைக் கிரைஸ்ட். யூ நீட் டு பி born again. உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன். யோவான் 4ஆம் அதிகாரத்துல 3ஆம் அதிகாரத்துல நிக்கோதேமஸ் அப்படின்னு இருந்தார். படிச்சிருக்கீங்களா? நிக்கோதேமை பத்தி அந்த கதையில பாத்தீங்கன்னா அவர் யார்? அவர் ஒரு பரிசேயன். அந்த யோவான் 3ஆம் அதிகாரத்துல 1-2 வசனத்தை வாசிங்க. அவரோட ஃபர்ஸ்ட் பதவி என்ன? பரிசேயன். ரெண்டாவது அது யூதருக்குள்ள அதிகாரி. பரிசேயன் இஃப் இஸ் a Pharisee, அவருக்கு வேதம் பைபிள்ல நல்லா தெரிஞ்சிருக்கும். யூதருக்குள்ள அதிகாரினா 70 பேர் இருக்காங்க. அதான் சுப்ரீம் கோர்ட். அதுல வந்து மேல் கோர்ட் கீழ் கோர்ட்னு இருக்கும். இவர் மேல் கோர்ட்டோட அதிகாரி. அப்போ அந்த ஆலயத்தை வந்து கட்டி காப்பதும், ஆலயத்தை நடத்துறோம், பிரசங்கம் பண்றதும், டீச் பண்றதும் எல்லாம் அவர் தான். 10ஆம் வசனத்தை என்ன சொல்லியிருக்கு? போதகருக்கு அப்ப எப்படின்னா அவர் போதகருக்கே போதகர். ஒரு பாஸ்டரை உருவாக்கும் பாஸ்டர். ஓகே, 3 பெரிய பதவி. அவர் இயேசு கிறிஸ்துவை சந்திக்க வந்து என்ன சொல்றார்? 2ஆம் வசனம். ரபி, நீர் நிக்கோதேமு இயேசுவிடம் பேச வரார். ஒரு கன்வர்சேஷனுக்கு வரார். வந்து நீ நல்லவர், வல்லவர், போதுமானவர், நீ ரொம்ப பவர்ஃபுல் அப்படி இப்படின்னு பேசுறாரு. அப்படின்னு ஏன் பேச தொடங்குறாரு? எதற்காக? நீங்க யார்கிட்டயாவது புகழ்ந்து பேசுறீங்கன்னா என்ன அர்த்தம்? நம்ம ஏன் புகழ்ந்து பேசுறோம்? அவங்க கிட்ட இருந்து நம்மளுக்கு ஏதாவது காரியம் வேணும் இல்லையா? ஏங்க நீங்க எவ்வளவு பெரிய ஊழியம் செய்றீங்க, எவ்வளவு சூப்பரா ஊழியம் செய்றீங்க. நம்பனா இயேசு கிறிஸ்து அப்படி என்ன மாதிரி சிரிச்சாரா? பாடுறீங்க, என்ன மாதிரி பிரசங்கின, நம்மளுக்கு பேச்ச வராது. அப்படியே புழு மாதிரி நெளிவோம். ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி சொன்னாரா? என்ன சொன்னாரு? நீ இயேசு மறுபடியும் பிறவாவிட்டால் மூஞ்சில அடிக்கிற மாதிரி பேசுற மாதிரி இருக்கு, அப்படிதானே? இல்ல, இவர் சொன்னது என்னன்னா, நீங்க வந்து ஆண்டவர்கிட்ட இருந்து வந்தீங்க அப்படி இப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் வந்து நீங்கள் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவராட்சியத்தை காண மாட்டாய். நீங்க உங்க பேர் என்ன? உங்க பேர் என்னங்க? நானு காலையில பூரி சாப்பிட்டேன். பூரி சாப்பிட்டீங்களா? உங்க பேர் என்னன்னு கேட்டேன். பூரி சாப்பிட்டேன். ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? 2வது வசனத்துக்கும் 3வது வசனத்துக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா பாருங்க. இஸ் தேர் எனி கனெக்ஷன்? நீங்க வல்லவர் பெரியவர்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நீ மறுபடியும் பிறவாவிட்டால். இயேசு கிறிஸ்துவுக்கு நிக்கோதேமுக்குள்ள என்ன தேவை என்பதை அவர் அறிந்தார். மகனே, நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவ ராஜ்யத்தை காண மாட்டாய். அப்ப தேவ ராஜ்யம் எங்க இருந்துச்சு? இயேசு கிறிஸ்து நிக்கோதேமு கிட்ட பேசும்போது தேவ ராஜ்யம் எங்க இருந்துச்சு? அவருக்கு முன்னாடியே டேபிள் இருக்கு. இயேசு கிறிஸ்து அப்படி நிக்கோதேமு இங்க. இவர் பரிசேயன், வேதத்தை அறிந்து கரைச்சு குடித்தவர்.
பழைய ஏற்பாடுல எத்தனை வசனங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசியிருக்கு? இவர் தெரியுமா தெரியாதா? தெரியணும்ல. அவர் தெரிஞ்சிருந்ததுன்னா அப்ப அந்த ஆவியானவர் இருந்திருந்தா அந்த வசனங்களும் இயேசு கிறிஸ்து வாழ்க்கையும் ஒண்ணு வருமா? ஒரே லைன்ல வருமா? கண்டுபிடிச்சிருக்கலாம். இவர் தான் மேசியான்னு கண்டுபிடிச்சிருக்கலாம்ல. அதுதான் சொல்றாரு, இத்தனை பதவிகளை நீங்க வச்சு வேஸ்ட். நீ பரிசேயனா இருக்கிற, போதகரா இருக்கிற, ஆலயத்தை கட்டி காப்பாத்துற, என்னென்னமோ செய்யற, ஆனாலும் உன்னை பத்தி நான் பரிதாபப்படுறேன், நீ பரலோகத்துக்கு வரமாட்டே நிக்கிறதுமே அப்படின்றாரு. அதனாலதான் நிக்கோதேமு கிட்ட ஆண்டவர் யோவான் 3:16 சொல்றார். 3:16 என்ன சொல்லப்படுகிறது? ஃபேமஸ் கிறிஸ்மஸ் வசனம். அந்த வசனம் யாருக்கிட்ட சொல்லப்பட்டது? நிக்கோதேமு. யார் நிக்கோதேமு? ஒரு போதகர், ஒரு பரிசேயர், யூதருக்குள்ள அதிகாரி கிட்ட ஆண்டவர் காஸ்பல சொல்றாரு. முதல் சுவிசேஷம் ஆண்டவர் வாயிலிருந்து ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரனுக்கு வருது. இங்க இருக்கிற ஊழியக்காரங்க கிட்ட ஒரு கேள்வி. ஊழியக்காரங்கன்னு கிடையாது, மறுபடியும் நம் பிறவாவிட்டால் என் தேவன், எனக்கு முன்னாடி இருக்க தேவன் யார் என்று புரியாது. இங்க இருக்கிற ஆண்கள் கிட்ட ஒரு கேள்வி. எத்தனை பேருக்கு born again எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? நான் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்ற அந்த நிச்சயம் இருக்கா? நேத்து பேசும்போது ஐ திங்க் தினேஷா பேசும்போது சொன்னாங்க, அந்த born again எக்ஸ்பீரியன்ஸ் நான் கல்யாணம் அன்னைக்கு நான் அடைந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தான். அந்த born again எக்ஸ்பீரியன்ஸுக்கு அதுக்கப்புறம் எனக்கு ஆட்டோமேட்டிக்காவே அந்த லீடிங்குள்ள நான் போனேன் சொன்னாரா? அந்த லீடிங் நீங்க ஆண்டவர் நம்மை லீட் பண்றதும் நாம நம்ம குடும்பத்தை லீட் பண்றதும் நடக்குதா? அந்த born again எக்ஸ்பீரியன்ஸ் எனக்குள்ள இருக்கா? இருந்தாதான் வேதம் படிச்சா நம்மளுக்கு புரியும். நேத்துல இருந்து நம்ம எல்லாமே வேதத்துல இருந்து தான் கேட்டுட்டு இருக்கோம். இதே வேதத்தை தானே நம்ம எல்லாருமே படிக்கிறோம். அந்த ஆவியானவர் எனக்குள்ள இல்லைன்னா வேதம் நமக்கு புரியாது, பிள்ளைகளை வளர்க்க முடியாது, பிள்ளைங்களை ஒழுங்கா வளர்க்க முடியாது. நம்ம பிரெயின் ஃபுல்லா இந்த உலகம் என்ன சொல்லுதோ அதை தான் நம்ம செய்வோம். வேதத்தின் அடிப்படையில நம்ம குடும்பத்தை நடத்த மாட்டோம். நான் குருடனா இருந்தா நான் என் பின்னாடி இருக்கவங்கள யாரு, அவங்கள குருடுங்க, இவங்களை என்ன பண்ணுவேன்? குழியில தான் தள்ளுவேன். அப்ப ஆண்டவர் என்ன விரும்புறான்னு சொல்றாருன்னா, அப்போ ஒரு கணவர் தன் குடும்பத்தை நீதியின் பாதையில நடத்தணும்னா அவருக்கு born again எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். வேதம் அப்போதான் புரியும். வேதத்தை சொல்லி தரணும். சரி, யார் யாரெல்லாம் வீட்டு தலைங்க கையை தூக்குங்க. வீட்டு தலை யாரு? சரி, கையை தூக்கிட்டுங்க. இப்ப உங்க காலரை தூக்குங்க. ஓகே, காலரை தூக்கி விடுங்க. இன்னும் 3 பாயிண்ட் இருக்கு. அந்த 3 பாயிண்ட்டுக்குள்ள இந்த காலர் சுருங்குதா இல்லையான்னு பாத்துருவோம். சரியா? ஓகே, 3 பார்த்தோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? பணிவிடையின் அன்பு, தியாகத்தின் அன்பு, பணிவிடையின் அன்பு, பரிசு. எத்தனை கணவன்மார் வீட்டுல ஜெபத்தை ஸ்டார்ட் பண்றீங்க? எப்பா ஜெபம் பண்ணலாம் வாங்க, என்னம்மா அவசரம்? இன்னொரு 15 நிமிஷம் 16 நிமிஷம் தான். 3 ஓவர். தோனி ஆடிட்டு இருக்கான். அந்த ஹெலிகாப்டர் 6 பார்த்துட்டு வந்துடுறமா. தூக்கம் வருதுப்பா, ஜெபம் பண்ணிட்டு படுக்கணும்பா. பிள்ளைங்களோட சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஜெபம் பண்ணி அதுங்களை தூங்க வச்சிரு. அப்புறம் நம்ம 2 பேர் ஜெபம் பண்ணலாம். நானே ஜெபம் பண்ணி, ஆமா, எனக்காகவும் ஜெபம் பண்ணிட்டேன். சரியா? நான் பக்கத்துல வந்து நீங்க வரவே மாட்டீங்க ஜெபத்துக்கு. வர 15 நிமிஷம் கழிச்சு வரமா. சரியா? சரி, ஜெபத்துக்கு 6 வீட்டுல அழைக்கிறா. மனைவி அழைக்கிறதுல தப்பு கிடையாது. ஆனா இத பிள்ளைங்க பாக்குறாங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி பிக்சரை நீங்க கொடுக்குறீங்க? சரி, அம்மா வருந்தி வருந்தி கூப்பிடுறாங்க, அப்பா அப்படியே முசுடு மாதிரி இப்படி இருக்கிறாரு, முரண்டு பிடிச்சுன்னு இருக்கிறாரு. அப்போ அதுங்க டீனேஜ் வரும்போது அதே முரண்டு பிடிச்சுதான் இருப்பாங்க, அதே மாதிரிதான் நிப்பாங்க, வரமாட்டேன்னு தான் நிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு எக்ஸாம்பிள் அப்பா கொடுத்துட்டாரு. நேற்று கம்யூனியன் நடந்தது, இங்க எல்லாம் கூடணும். இங்க அந்த போதகர் அம்மா வந்தாங்க. அவங்க நின்றுட்டே இருக்கிறாங்க. நம்மளாம் ஏஞ்சி, போதகர் அம்மா டைம் ஆயிடுச்சு, ஆராதனை ஆரம்பிங்க
அப்படின்னு சொன்ன உடனே தான் அவங்க ஆரம்பிச்சாங்கல்ல. அவங்களே ஆரம்பிச்சாங்களா? அவங்களே ஆரம்பிச்சாங்களா? நம்ம சொல்லி ஆரம்பிச்சாங்களா? அவங்களே உங்க ஆரம்பிச்சாங்க. சர்ச்ல வந்து ஃபர்ஸ்ட் பெல் அடிச்சு செகண்ட் பெல் அடிச்ச உடனே ஆராதனைக்கு அழைப்பு கொடுக்கிறது யாரு? சபை மக்களா, ஐயரா? நம்ம வீட்டு ஐயரு என்ன பண்றாரு? அவர் ஏன் அந்த ஆராதனைக்கு அழைப்பு கொடுக்க மாட்டாரு? சரி, ஆண்டவர் வீட்டு ஐயருக்கு பொறுப்பு இங்கதானே கொடுத்திருக்காரு. நித்யானந்த தெரியுமா? அதான் சொன்னோம், ஆதாமுக்கு 3 பொறுப்பு கொடுத்தாரு. என்னது? பண்படுத்த, வேலை செய்யணும், பாதுகாக்க, பாஸ்டரா இருக்க. நித்யானந்தா எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? நித்யானந்தா பின்னாடி பெண்களா ஆண்களா? சர்ச்சில் அதிகம் பெண்களா ஆண்களா? டெம்பிள் அதிகம் பெண்களா ஆண்களா? ஏன்னா வீட்டில் இருக்க சாமியார் ஒழுங்கா பெல் அடிச்சாருன்னா ஏன் வந்து மனைவிகள் ரோட்ல இருக்க சாமியார் பின்னாடி போனோம்? இன்னைக்கு அநேக தவறான மெசேஜஸ் போதகத்தை டிவி வழியா எல்லாத்தின் வழியா அறிந்து அது பின்னாடி பெண்கள் போறாங்களா, ஆண்கள் போறாங்களா? ஏன்னா ஏன் பெண்கள் போறாங்கன்னா, ஆணுக்குள்ள ஆண்டவர் போட்டு வச்சது வேலை செய்யணும், பாதுகாக்கணும், நீதியின் பாதையில நடத்தணும். அப்போ ஒரு பெண் வரும்போது இந்த ஓஎஸ் இது எனக்குள்ள போட்டு வச்ச ஓஎஸ் என்ன? ஏற்ற துணை. நான் இங்க பாக்குறேன், இங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர்ஷிப் இருக்குதான்றத நான் தேடுறேன். இருக்குதா? இல்ல. ஐயோ, எனக்கு என்னை யாரு ஸ்பிரிச்சுவல் லீடர்ஷிப்ல நடத்த போறா? ஓகே, நீ இல்லையா, நீங்க இல்லையா? அப்ப யார் நடத்துறாங்களோ அவங்க பின்னாடி போகணும். அதனாலதான் என்ன பண்றாங்க, அவங்க டிவியை திறந்து வச்சு அந்த டிவியில இல்லாத புழுகெல்லாம் புழுகுவானுங்க. ஏகப்பட்ட சேனல் இருக்குது, யாருன்னு சொல்ல மாட்டேன், உங்களுக்கே தெரியும், பைபிள் தெரிஞ்சா உங்களுக்கு புரியும். அவன் புழுக பார்த்து அதான் உண்மை நினைச்சிட்டு அந்த ஒரு டாக்டர்னை வீட்டுக்குள்ள கொண்டு வந்து குழப்பத்தை ஏற்படுத்திடுவார்கள் பெண்கள். உங்க மனைவி நித்யானந்தத்து பின்னாடி போனோமா, உங்க பின்னாடி வரணுமா? நிறைய ஆட்கள் சொல்லுவாங்க, என் மனைவி பாஸ்டர் சொல்றதான் செய்யறா, பாஸ்டர் பின்னாடியே போறான். ஏன் போக மாட்டா? இயேசு கிறிஸ்து இடத்துல இருந்து ஒழுங்கா நீங்க போதித்தீங்கன்னா உங்க பின்னாடி உங்க முன்னாடி பிளாட்டா இருப்பாங்க. இன்னைக்கு நான் சேலஞ்ச் பண்றேன், கிறிஸ்துவை போல் ஒரு போதகரா நீங்க இருந்தீங்கன்னா உங்க மனைவி எங்கேயும் தவறி போக மாட்டாங்க. சரி, இந்த பழத்தை சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னது யாருக்கு சொன்னது? ஆதாமுக்கு சொன்னாரு. அதை ஏவாளு கிட்ட சொன்னாரா இல்லையா? சொல்லி இருப்பான்னு சொல்லக்கூடாது, சொன்னாரா இல்லையா? சொல்லுங்கப்பா. எங்க சொன்னாரு? சொல்லலன்றாங்க, சொல்லிருப்பாருன்றாங்க. அப்படியே ஒரு பொலிட்டிக்கல் லுக்கு, ஆன்சர் இப்படியும் கொடுக்காம அப்படியும் கொடுக்காம அப்படியே இருக்கிற லுக்கு வேற. சாத்தான்கிட்ட ஏவாள் பேசும்போது சொல்றா, இந்த பழத்தை சாப்பிடக்கூடாது என்று தேவன் எங்களுக்கு சொல்லி இருக்கிறாருன்றத சொல்றா. அப்படின்னா ஆதாம் ஏவாள் கிட்ட சொல்லிட்டாரு. ஆனா பழத்தை யார் சாப்பிட்டா ஃபர்ஸ்ட்? ஆனா ஆண்டவர் யார முதல் கேள்வி கேட்டா? ஆதாமே எங்க இருக்கிற? செய்ய வேண்டான்னு சொன்ன காரியத்தை நீ செஞ்சியா? எந்த விருட்சத்தை நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா நீ சாப்பிட்டியா? ஏவாளியா கேட்டாரு. ஏன் ஆதாமு கேட்கணும்? என்ன பொறுப்பை தவறினார்? நான் தான் தலைவன் குதிக்கிறீங்கல்ல, மண்டைய உடைப்பார், அந்த தலைய உடைப்பார். அந்த தலை நான் தான் தலைன்னு சொல்லிட்டு அந்த பெருமையில குதிக்காதீங்க. அந்த தலைமைத்துவம் வந்து கிறிஸ்துவை போல் இருக்கணும், இல்லன்னா அடி. இது நான் வார்னிங் கொடுத்துட்டு போறேன். எந்த இடத்துல அவர் வந்து தன்னை ஃபெயில் பண்ணார் ஆதாம்? என்ன பாதுகாத்தாரா? தோட்டத்துக்குள்ள எதுக்கு பாம்பை விட்டாரு? அந்த கனியை பறித்து சாப்பிடும் போது ஏவாள் பறிச்சு சாப்பிட்டு ஆதாமுக்கு கொடுக்கணும். ஆதாம் எங்க போனார் அப்போ பறிக்கும் போது? தனியா விட்டு போயிட்டாரா? ஐயோ, சின்ன வீட்டுக்கு போயிட்டாருன்னு சொல்லாம, அந்த எம்டி டப்பாக்குள்ள போயிட்டாருன்னு சொல்லாம இருந்தீங்களே.
அவர் கூட நீங்க தான். வாசிச்சீங்கன்னா இங்கிலீஷ் பைபிள் யாராவது வச்சிருக்கீங்களா? ஆங்கிலம் பைபிள் இருக்கா? ஆங்கில பைபிள்ல ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. இல்ல அதுக்கு முந்தின வசனம். The woman's ஆ ஆ ஆ she took some and ate it. And She also gave some to her husband who was with her அப்படின்னா என்ன அர்த்தம்? கணவர் எங்க இருந்தாரு? கூடயே நிக்கிறாரு. என்ன பண்ணாரு அவரு? ஆ? எப்பா தலைவர்களா, நல்ல வழியில நடத்த வேண்டிய தலைவர்களா, சும்மா நின்னுட்டீங்களேப்பா, ஏன்பா சும்மா நின்னீங்க? அடி முதல் இந்த தலைக்கு தான் விழும். அதனாலதான் பைபிள்ல ரொம்ப கிளியரா போட்டு, வஞ்சிக்கப்பட்டது பெண், பாவம் வந்தது ஆதாமின் மூலமாக. புரியுதுங்களா? பைபிள்ல போட்டிருக்கு பாருங்க. வஞ்சிக்கப்பட்டது பெண், பாவம் ஆதாம் மூலியமாக வந்ததுன்னு சொல்லி போட்டிருக்கோம். உங்களுக்கு புரியுதா? பாவம் ஏவாள் மூலியமா கிடையாது. ஏன்னா அங்க தூங்கிட்டு இருந்தான். பொறுப்பை எந்த இடத்துல விட்டு கொடுக்கிறீங்களோ அந்த இடத்தை தேவன் வெறுக்கிற தேவனாக இருக்கிறார். புரியுதுங்களா? சோ கணவனாகிய நீங்கள், தலைவராகிய நீங்கள் உங்கள் பொறுப்புகளை நீங்க செய்யலைன்னா ஆண்டவருக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. தியாகத்தின் அன்பு, பணிவிடையின் அன்பு, பரிசுத்தப்படுத்தும் அன்பு. ஜெபிக்க உங்க வீட்டோட ஜெபத்தை நடத்துறீங்களா? வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனை நடந்தாலும் யார் முன்னாடி வந்து வா நம்ம ஒப்புரம் வாங்கலான்னு கூப்பிடணும். சபையில ஒரு பிரச்சனை நடந்தா யாரு ஒரு முதல்ல முன்னாடி நின்னு பிரச்சனையை சரிப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணும் சபையில? ஐயர், வீட்டு ஐயர் என்ன பண்ணணும்? வா நம்ம பிரச்சனைய என்னவா இருந்தாலும் தனக்குன்னு ஒரு ஈகோ வச்சுட்டு உட்கார்ந்து இருக்க கூடாது. தேவன் ஒப்புரவு பண்றதுக்கு தேவன் முன் வந்தார். அந்த பொறுப்பை தான் யாருக்கு ஆண்டவர் கொடுத்திருக்காரு? உங்களுக்கு கொடுத்திருக்காருப்பா. கிறிஸ்துவோட பொசிஷன் எவ்வளோ ஒரு நல்ல பொசிஷன் ஆண்டவர் கொடுத்திருக்காரு. ஆனா அந்த பொசிஷன் அந்த அளவுக்கு உங்களை நீங்கள் தாழ்த்தி கொள்ளுகிற பொசிஷன் அது. நீங்க உங்களோட ஈகோ அங்க வேலையே செய்யக்கூடாது. நீங்க உங்களை விட்டு கொடுத்து வருகிற அந்த பொசிஷன் தான் அந்த கிறிஸ்துவின் பொசிஷன். நிறைய தலைவர்களுக்கு இது புரிய மாட்டேங்குது. புரியாம அப்படியே தாந்தோண்டித்தனமா செயல்படுகிறது தான் தலைவர் நினைச்சிட்டு இருக்காங்க. அது இல்லை, கிறிஸ்துவை போல் ஒரு தலைவர். ஓகே, 3 பொறுப்புகளை பார்த்தோம். தியாகத்தின் அன்பு, பணிவிடையின் அன்பு, பரிசுத்தப்படுத்தும் அன்பு. அடுத்து என்ன பண்ணாரு? கரை திரை இல்லாமல். 26, 27 திரும்பவும் வாசிங்க. தமக்கு முன்பு நிறுத்தி கொண்டார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. முன்னேற்றம் அன்பு. சரி, நல்லா கவனிங்க. யார் மரித்தார் சிலுவையில? யாருக்கு மகிமை வரணும்? இயேசு கிறிஸ்துக்கு வரணும். யார மேல வைக்கிறார்? யாருக்கு மகிமையை இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார்? சபைக்கு தான் அவரு மரித்தது. அவரு அவரோட ரத்தம் சிந்ததுனால நம்ம பரிசுத்தப்படப்படுகிறோம். ஓகே, அவர் சிந்தினார். அந்த மகிமையை அவர் எடுத்துக்கொள்ளாமல் இந்த சபையை என்ன பண்றாருன்னா மேல தூக்கி வைக்கிறார். வச்சு அந்த பிதா கிட்ட சொல்றார், பிதாவே என் மகிமையான சபையை பாருங்க, எனக்கு ஈக்குவலா இருக்கிறாங்க. என்னது? எனக்கு ஈக்குவலா இருக்காங்க. அதுதான் பாத்தீங்கன்னா வேதத்துல படிச்சீங்கன்னா அவர் நம்மளை சகோதர சகோதரிகள் சொல்லி கூப்பிடுறாரு. ஓகே, பிதாவே எனக்கு ஈக்குவலா நான் அவங்களை ஆக்கிட்டேன். பரிசுத்தமா என்னுடைய மனவாட்டியான சபையை நீங்க பாருங்க. நான் எவ்வளவு அழகா மகிமை உள்ள கரை திரை இல்லாமல் உயர்த்தி வைத்திருக்கிறேன் என்பதை எந்த அளவுக்கு என் மனைவியை நான் உயர்த்தி வைத்திருக்கிறேன். யோசிங்க. உங்க வீட்டோட முடிவுகளை உங்க மனைவியோட கேட்டு செய்றீங்களா?
அவ என்னத்துக்கு சோறு பொங்கி போடத்தானே அவ இருக்கா, ம், அவகிட்ட என்னத்த பேசுறது? ம். நான் ஆர்டர் போட்டா அவ செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களோடு கூட உடன் ஊழியக்காரராக ஆண்டவர் யாரை வைத்திருக்கிறார்? உங்க மனைவிய. அவங்க அவங்க அவங்களோட சேர்ந்து நீங்க முடிவெடுக்கும் போதுதான் ஏற்ற துணையாக அவர்கள் உங்களோட செயல்பட்டு நீங்க 2 பேரும் முன்னாடி போக முடியும். சரிங்களா? அப்போ உங்க மனைவியை நீங்க எந்த அளவுக்கு ஈக்குவலா பாக்குறீங்க, மதிக்கிறீங்களா, அவங்களோடு கூட கலந்து உரையாடுறீங்களா, எல்லாமே கலந்து பேசுறீங்களா, அவங்களுக்கு வேண்டிய கனத்தை நீங்க செய்றீங்களா? 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல சொல்லுது, மனைவிக்கு வேண்டிய கனத்தை நீங்க செய்யுங்க. அந்த கனத்தை செய்யலைன்னா தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்க மாட்டார் அப்படின்னு எழுதியிருக்கு. அப்போ எந்த அளவுக்கு நீங்க மனைவியை உயர்த்துறீங்க? அடுத்த அன்பு 29வது வசனம் வாசிங்க. சத்தை பகைத்தவன் இல்லையே, போஷிக்கும் அன்பு, காப்பாற்றும் அன்பு. சரிங்களா? போஷிக்கும் அன்பு அப்படின்னு சொல்ல முடியல. சரி, கணவர்கள், இப்போ உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். உங்க மனைவிக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் தேவையா? பெண்கள் ஃப்ரெண்ட்ஸாக தேவை இருக்கா? ஆண்கள் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் உண்டா? ஆண்கள் தலைவர்களா? நம்மளுக்கு உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா? உங்க மனைவிங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா? கல்யாணம் ஆன பிறகு அவங்க ஃப்ரெண்ட்ஸை சந்திக்க முடியுதா? ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ண அலோவ் பண்றீங்களா? ஏமா நான் பிள்ளைய பாத்துக்கிறேம்மா, நீ கொஞ்ச நேரம் உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வா, இல்லைன்னா உன் ஃப்ரெண்டோட டைம் இருந்துட்டு வா, ஒரு 2 hours போயிட்டு வா. எங்க அவங்கவுங்க பிள்ளைய பத்தி நாங்க உடனே பிள்ளை உண்டு, வீட்டு வேலை உண்டு. நிறைய ஆள் நேத்து பார்த்தோம். வெளியே போயிட்டானே யார் சமைக்க? 7:30 8 மணிக்கெல்லாம் பசி எடுத்துருல, சமைச்சு எவ போடுவா? மரியாள் மனைவி தனக்கு ஒரு பிரச்சனைன்னு உடனே நேரா அவளை புரிஞ்சுக்கிற யாருக்கிட்ட போறா? யோசேஃபோட அம்மாட்ட போனா. எலிசபெத் நல்ல ஒரு ஃப்ரெண்டா இருந்தாங்க எலிசபெத். புரியுதுங்களா? அப்போ நம்மளுக்கும் ஸ்பிரிச்சுவலா நம்மள புரிஞ்சுக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தேவை. கணவன்மார் அதை புரியணும். அது மாத்திரமல்ல, குழந்தைங்களை வச்சிருக்க அம்மாங்க, டாட்லர்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன பிள்ளைங்களை நம்ம தூக்கிட்டு போறோம்ல, இந்த குட்டி பிள்ளைங்களை வச்சிருக்கிற அம்மாங்க, வச்சிருக்கிற அப்பாவும் அம்மாவும், நீங்க அப்பாங்க வேலைக்கு போயிட்டு வந்துட்டு மனைவியும் வேலைக்கு போயிட்டு வராங்க. அந்த வேலைக்கு போயிட்டு வந்த உடனே அந்த குழந்தை என்ன பண்ணும்? யாரோட ரொம்ப ஒட்டிக்கும்? அம்மா கிட்டதான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு பாத்ரூமுக்கும் போக முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. அந்த குழந்தை பண்ணிட்டு இருக்கோம். அந்த குழந்தையம்மா நான் கொஞ்ச நேரம் வச்சுக்கிறேம்மா, நீ கொஞ்ச நேரம் ஃப்ரீயா இரு, நீ போய் குளிச்சுட்டு வந்து உனக்கு செய்ய வேண்டிய வேலையை பாரு அப்படின்னு பாக்குறோமா? எத்தனை கணவன்மார் அதை நீங்க செய்றீங்க? உங்க மனைவிக்கு அந்த டைமை கொடுத்து, நீ போய் உனக்குள்ள வேலையை பாரு, நான் கொஞ்ச நேரம் குழந்தைய பாத்துக்கிறேன். மனைவி கொஞ்ச நேரம் குழந்தைய பார்க்கும்போது நான் வேற என்ன வேலை இருக்கு அதை பாக்குறேன். ஏன்னா ஒரு கணவரை எப்பொழுது அறிந்து கொள்ளலாம் என்றால், எப்போ மனைவிக்கு முடியாம இருக்குதோ, உடம்பு சரியில்லாம இருக்குதோ, அப்பதான் ஒரு நல்ல கணவரை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். எப்ப மனைவியை அறிந்து கொள்ளலாம் என்றால், எப்ப கணவனுக்கு வேலை போதோ அந்த நேரத்துல நல்ல மனைவியை அறிந்து கொள்ளலாம். சரிங்களா? சோ நீங்க எந்த அளவுக்கு தியாகம் பண்ணி பாக்குறீங்க? ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா பாதுகாக்கும் அன்பு. உங்க கணவர் மனைவிய பாதுகாக்கணும்பா. நான் தான் பாதுகாக்கணும். இவங்களுக்கு பாதுகாப்பு தேவை. யாருக்கிட்ட இருந்து? கணவர்கள் சொல்லுங்க. உடனே சாத்தா மேல போட்டுருவீங்க பழி. அன்னைக்கு ஆதாம் கிட்ட ஆண்டவர் எதிர்பார்த்தாரு, ஆதாமே நீ தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும். அப்ப திரும்பவும் ஆண்டவர் இங்க பாதுகாப்ப சொல்றாரு. ஒரு மனைவிய கணவர் பாதுகாக்கணும். யாருக்கிட்ட இருந்து பாதுகாக்கணும்? கமான் கணவர்களா சொல்லுங்கப்பா.
யார்கிட்ட இருந்து பாதுகாக்கணும்பா? நீங்க சொல்லுங்க. புதுசா கல்யாணம் ஆனவங்க சொல்லுங்கப்பா. ஆ? அவர் புதுசா கல்யாணம் உலகத்துக்கிட்ட இருந்து. உலகத்துக்கிட்ட இருந்து. உலகம் வந்து எப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையில வந்து அன்றாட வாழ்க்கையில நம்மளுக்கு என்ன பிரச்சனை, என்ன யாருக்கிட்ட இருந்து ஒரு பாதுகாக்கணும்? மனைவிக்கு உள்ள இருந்தும் வெளியே இருந்தும் அட்டாக் வரும் இல்லையா? அப்ப வந்து எங்க இருந்து ஒரு மெயினா அட்டாக் வரும் சொல்லுங்க? கணவர் பாதுகாக்கணும். ஆ? ஆ? மாமியார்னா யாரு உங்களுக்கு? அவங்க மாமியார் யாரு? ஆ? அவங்க மாமியார் யாரு உங்களுக்கு? அத சொல்ல முடியல. ஏன்ப்பா சொல்ல மாட்டீங்க? எங்க அம்மா கிட்ட இருந்து நான் பாதுகாக்கணும், எங்க அப்பா கிட்ட இருந்து பாதுகாக்கணும் அப்படின்னு ஏன் சொல்ல மாட்டீங்க? இல்ல, எங்க அம்மா நிஜமா ரொம்ப நல்லவங்க. எங்க அம்மா நான் சொல்றேனே, எங்க சொந்தக்கார மத்தியிலையும் சொல்லி எங்க அம்மா ரொம்ப அமைதியா இருப்பாங்க. நல்லா சிரிச்ச முகம். எத்தனை பேர் வந்தாலும் சமைச்சு 100 150 பேர் வந்தாலும் சமைச்சு போடுவாங்க. யாரையுமே சாப்பாடு இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு தாராளம். எங்க அப்பாவும் சரி எங்க அம்மாவும் சரி. என்ன அவங்க 100% லவ் பண்றாங்க. என் மனைவி எவ்வளவு லவ் பண்ணுவாங்க? 50ல இருந்து 70%. ஏன்னா அவங்க ரொம்ப நல்லவங்க. ஒரு 70%. எனக்கு வந்து 5 அக்கா, நான் தான் கடைசி. ஒரு அண்ணனும் இருக்கிறான். 5 அக்காவுக்கும் கல்யாணம் ஆகி போயிட்டாங்க. அவங்க எங்க வீட்டுக்கு வராங்க. எங்க வீட்டுக்கு வந்தா எங்க அம்மா எங்க அக்காக்களை எத்தனை % லவ் பண்ணுவாங்க? ஏன்னா 100%. அவங்கள எத்தனை % லவ் பண்ணுவாங்க? 200%. ஏமா அது? எனக்கு 100, எனக்கே 100, எங்க அக்காவுக்கு 200%. எதுக்கு? ஐயோ, அது கல்யாணம் ஆகி எங்கேயோ போயிட்டாங்களாம். அவங்க கிட்ட என்னம்மா அது? அவங்களுக்கு 200% கேட்டா, டேய் அவங்க மாமியார் வீட்டுல என்ன கஷ்டப்படுறான்னு தெரியலையேடான்னுவாங்க. என்னது? அவங்க மாமியார் வீட்டுல என்ன கஷ்டப்படுறாங்க? ஏன்னா அவங்க பெத்த பிள்ளை, யாரோ பெத்த பிள்ளை என் பொண்டாட்டிய வந்திருக்கிறா, அவளை ஏன் 100% கவனிக்க முடியல? நான் கேட்க, இது நியாயமா இல்லையா? சொல்லுங்க. கணேசன் தானே? ஜெய கணேசன். நியாயம் இல்லையா? நான் கேட்கிற கேள்வி நியாயம் தானே? அப்போ என் மகளை மட்டும் நான் வந்து பாதுகாப்பா பாத்துக்கணும். ஆனா இன்னொருத்தவங்க பெத்த மக என் மருமகளா வரா, நான் எந்த அளவுக்கு அந்த பிள்ளையும் நான் பாதுகாப்பா பாத்துக்கணும். சரி, பிராக்டிகலி நைட்டுக்கு 3 பீஸ் இருக்கு சிக்கன் கிரேவில. சிக்கன் கிரேவில எத்தனை பீஸ் இருக்கு? 3 பீஸ் இருக்கு. மாமியார், மாமனார், மகன், மருமகா இருக்காங்க. யாருக்கெல்லாம் சிக்கன் பீஸ் கிடைக்கும்? மகனுக்கு, அம்மா மாமனாருக்கு, கண்டிப்பா மகனுக்கு ஒண்ணு எடுத்து வச்சிருவாங்க, புருஷனுக்கு ஒண்ணு எடுத்து வச்சிருவாங்க. ஆமா, அந்த ஒரு பீஸ் அம்மாக்கு போயிடும். கிரேவி யாருக்கு? இல்ல, அந்த மகனுக்கு கொடுக்கிற பீஸ 2ஆ பிச்சு ரக்கையும் மகனும் மருமகளும் சாப்பிடட்டும்னு வைப்பாங்களா? வைக்க மாட்டாங்க. அந்த ரக்க பீஸையும், சின்ன ஒரு சாதாரண எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். நீங்க யோசிக்கலாம் இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம், ஆனா அத சாப்பிடும் போது அந்த பெண் என்ன யோசிப்பா? இதே அவங்க வீட்டுல இது அவங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும். எந்த அளவுக்கு இது அநியாயம் சரிங்களா? அந்த 3 பீஸ ஏன் வந்து யோசிக்க கூடாது? ஃபுல்லா பிச்சு போட்டு அதை ஒரு கிண்டி அதை கொஞ்சம் கொஞ்சம் எல்லாருக்கும் வைக்கலாம்ல. அதை யோசிக்க மாட்டாங்க. 4 பேருக்கும் நம்ம ஈக்குவலா கொடுக்கணும். நம்ம மகனோட ஒரே மாம்சம் அது, அதை நான் பிரிச்சு பார்க்க கூடாது. நம்ம அது மகனுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே மகனுக்கு தான் அதிகமா பெண்களோட. ஏன்னா அது ஒரு ஹிடன் அஜெண்டா. ஆமா, அந்த ஹிடன் அஜெண்டா என்ன அஜெண்டா? என்னைய என் பையன் வயசு காலத்துல பாத்துக்கோ. இது வந்து இன்டைரக்ட் மெசேஜ்.
உனக்கு ஒரு முட்டை எக்ஸ்ட்ரா தரேன்னா அதோட அர்த்தம் என்ன? நான் இப்பமே உன்னை கணக்கு போட்டு வச்சிருக்கேன். அந்த கணக்குல நீ உள்ள கரெக்டா இருந்துக்கோ. சே, நம்ம அப்பா அம்மாவை நம்ம அன்புலதான் பார்க்கணுமே தவிர நம்ம அப்பா அம்மாவை ஃபோர்ஸ் பண்ணி பார்க்க வைக்கிறது தவறு. புரியுதுங்களா? அவங்க மேல இருக்கிற அன்புல நம்ம அவங்கள பார்த்துக்கணும். ஆனா எங்களை பார்த்துக்கிறதுக்காக வேண்டி நம்மளை கண்ட்ரோல் பண்றாங்க பாருங்க, அது அவங்க செய்யற பெரிய தவறு. சரி, ஒரு கணவர் மனைவிய பாதுகாக்கணும். அவர் ஒரு மதில் சுவரை போல. ஒருவேளை அவங்க அம்மா என்ன கணவர் insult நீங்க பண்றாங்க. கணவர்களே பாத்தீங்களா, இதான் நீங்க எப்படி இருக்கீங்க? சாமாட்டி வாங்கிருக்கீங்க. சரி, அவங்க அம்மா என்ன இன்சல்ட் பண்றது, அவங்க அப்பா இன்சல்ட் பண்றதெல்லாம் யார் எடுத்துக்கணும்? அவர்தான் எடுத்துக்கணும். கிறிஸ்துவை போல ஒரு தலைவர். அப்படிப்பட்ட ஒரு கணவர் தன்னுடைய தோட்டம் பாத்தீங்கன்னா இவ்வளவு அழகா பூத்து குலுங்கும். மனைவி இவ்வளவு அழகா நல்லா வளரணும்னா ஒரு கணவர் மதில் சுவரை போல நிக்கணும். இன்னைக்கு இங்க இருந்துகிட்டு நாளைக்கு வேற இடத்துல போயெல்லாம் நிக்காது. ஒரு நாள் பொண்டாட்டி கிட்டையும் ஒரு நாள் அம்மா கிட்டையும் போய் மதில் சுவர் நிக்காது. இந்த மதில் சுவர் ஒரே இடத்துல தான் இருக்கும். கான்ஸ்டன்டா ஸ்டேபிளா இருக்குமா இல்லையா? அங்கங்க அப்பப்போ மாறாது. அப்போ எதுக்குன்னு சொன்னா இது பாதுகாப்புக்காக. இந்த மதில் சுவரை எடுத்துட்டா என்ன ஆகும்? இந்த தோட்டம் சொல்லுங்க, மாடு பப்ளிக் டாய்லெட் ஆயிடும். நம்ம ஊர்ல பப்ளிக் டாய்லெட் அது எல்லாம் உள்ள ஆய் பண்ணிடுவான். அதனால கணவன் அந்த செவரை போல் நிக்கணும். 6 அன்பு பார்த்தோம். கணவனோட பங்கு என்ன? தலைவர். பொறுப்பு என்ன? நேசிப்பது. எப்படி நேசிக்கணும்? கிறிஸ்துவை போல் நேசிக்கணும். 6 வகையான அன்பு. என்னெல்லாம் அன்பு? தியாகத்தின் அன்பு, பணிவிடையின் அன்பு, பரிசுத்தப்படுத்தும் அன்பு, முன்னேற்றும் அன்பு, பாதுகாக்கும் அன்பு, போஷிக்கும் அன்பு. சரிப்பா, காலர்லாம் தூக்கி விட்ட தலைவர்களா, உங்க காலர்லாம் மேல நிக்கிதா இறங்கிருக்கா? சுருங்கிடுச்சா? எத்தனை பேர் தலைவரா இருக்க ஆசைப்படுறீங்க? இப்போ இல்ல சொல்லுங்க, யோசிக்கிறாங்க. உங்களோட பதவி தலைமைத்துவம், உங்க பொறுப்பு என்னது? அன்பு செலுத்துதல். யார் உங்க மாடல்? இயேசுவை போல் அன்பு செலுத்துதல். 6 வகையான அன்பு செலுத்துதல். தியாகத்தின் அன்பு, தியாகத்தின் அன்பு, பணிவிடையின் அன்பு, பரிசுத்தப்படுத்தும் அன்பு, போஷிக்கும் அன்பு, பாதுகாக்கும் அன்பு, முன்னேற்றும் அன்பு. இப்ப சொல்லுங்க, வீட்டுக்கு தலைவரா இருக்கணுமா இருக்க வேணாமா? அவங்க மைண்ட் வாய்ஸ் என்ன கேக்குன்னா, ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு விலக கூடுமானால் விலகட்டும். இவ்வளவு பெரிய பொறுப்பை என் தலையில தூக்கி வச்சிட்டீங்களே. இப்ப நினைச்சு பாருங்க, என் பொண்டாட்டி நல்லா செய்வா ஆண்டவரே, அவகிட்டயே கொடுத்துருங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்ப நினைச்சு பாருங்க, இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்து வச்சிருக்காரு ஆண்டவர் கிறிஸ்துவை போல். அப்ப இது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை இருக்கும் பொழுது ஆண்டவர் ஏற்ற துணையை கொடுத்திருக்கிறார். அப்ப என்னன்னா, எனக்கு ஒரு ஊனுகோல் கையில, ஊனுகோல் இருக்குல்ல, நான் தடுமாறாம இருக்கிறதுக்கு, நான் கஷ்டப்பட முடியல, எப்பா நான் கூட நிக்கிறேன்பா, எனக்கு ஒரு தோல் இருக்கு, அந்த தோல்ல என் தலையை சாட்சிக்கலாம். ஏற்ற துணை, அதோட அர்த்தம் அதான். இவ்வளோ ஹெவியான பொறுப்பு இருக்கும்போதுதான் உங்களுக்கு புரியும் ஏற்ற துணையோட அருமை. புரியுதுங்களா? ஏற்ற துணை ரொம்ப அவசியம். அதனாலதான் ஆண்டவர் இந்த பொறுப்பை கொடுத்த பிறகு யார கொண்டு வராரு? ஏற்ற துணைய கொண்டு வராரு. மகனே, நீ தனியா செய்ய வேண்டாம், உன் கூட ஒரு ஆளு நிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஏற்ற துணைய கொடுக்கிறார். சரி, எல்லாரும் எழுப்பி நிக்கலாமா? இல்லைன்னா ஐஸ் வைக்கலாமா? என்ன பண்ணலாம் சொல்லுங்க? ஐஸ் வைக்க போறீங்களா? சரி, ஐஸ் வேணுமா? ஐ வாண்ட் டு பீ இன் லவ் அது பாட போறீங்க. மசாஜ் பண்ண வைக்க. சரி, அவங்கவங்க மனைவி பின்னாடி நில்லுங்கப்பா. நல்ல ஒரு மசாஜ் கொடுங்க.
மசாஜ் பா. கொன்னுடாதீங்க. மெதுவா. எப்ப மனைவி உட்கார்ந்து இருந்தா அவங்க மனைவி பின்னாடி போய் மசாஜ் கொடுங்க. ஆமா, விடாதீங்க. நல்லா கொடுங்க. இன்னும் முன்னாடி வரணும். ஆமா, யாரெல்லாம் மசாஜ் பண்ணலையோ அவங்க எல்லாம் முன்னாடி வந்து செய்ய போறீங்கப்பா. ஆமா, பிஞ்சி உடம்பு பஞ்சாய்களா இருக்கு. நல்லா இருக்குன்னு சொல்ற வரைக்கும் பண்ணுங்க. சரி, இப்போ கணவருக்கு மசாஜ் கொடுங்க. குட்டையா இருந்தீங்கன்னா சேர் மேல ஏறி நிலுங்க. பாத்துமா, கழுத்தை உடைச்சிடாத. பாவம், புது மாப்பிள்ள அவரு. நிறுத்தாதீங்க நிறுத்தாதீங்க, நல்லா இருக்குதுன்றாரு. சூப்பர். ஓகே, எப்படி இருக்கு இது? தினந்தோறும் பண்ண எவ்வளவு நல்லா இருக்கும். உட்காருங்க. சரி, இப்போ மனைவியோட பங்கும் பொறுப்பும் பார்க்க போறோம். கணவனை சிலுவையில அரைஞ்சது போதும்ல. ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவோட பொசிஷன் அவங்க எடுத்துட்டாங்க. சரிங்களா? போனாங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துல முடிச்சுட்டு வந்துடுறோம். இது அப்படியே கண்டினியூஸா முடிச்சுட்டோம், நம்ம நல்லா இருக்கும். சோ மனைவியோட பங்கும் பொறுப்பும், மனைவியை ஏற்ற துணையாக ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். பொறுப்பு என்ன கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பொறுப்பு வந்து எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22வது வசனம். இந்த வார்த்தை வந்து கணவன்மாருக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. வாசிங்க. போல சொந்த புருஷனுக்கு தான் கீழ்ப்படியணும்பா. வாடகை புருஷனுக்கு, ஒத்திய புருஷனுக்கெல்லாம் கீழ்ப்படிய கூடாது. அவங்க சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படியணும். சரி, 6:1 வாசிங்க. இது நியாயம். பிள்ளைகளுக்கும் கீழ்ப்படியுங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு, மனைவிக்கும் கீழ்ப்படியுங்கன்னு சொல்றாரு. ஒரே வார்த்தை ஆண்டவர் சொல்லுவாரா? இல்ல. இங்கிலீஷ்ல வாசிச்சீங்கன்னா, wives submit to your husbands, own husbands. ஆனா பிள்ளைகளுக்கு என்ன சொல்லியிருக்குன்னா, children obey your parents. அந்த ஒபீடியன்ஸுக்கும் சப்மிஷனுக்கும் வித்தியாசம் இருக்கு. புரியுதுங்களா? சப்மிஷன் என்பது சப்மரைன். சப் அப்படின்னா கீழாக வருவது, மிஷன் அப்படின்னா வேலை செய்வது. அப்ப ஆண்டவர் ஏன் மனைவிக்கு வந்து சப்மிஷன் சொல்றாருன்னா, தன் கணவரின் தலைமைத்துவத்திற்கு கீழாக விரும்பி வருகிறது. இயேசு கிறிஸ்து அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு விலகி போகுமானால் போகட்டும், ஆனாலும் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தத்துக்கு கீழாக வருகிறேன். அந்த தலைவருக்கு கீழாக தாழ்மைத்துவமாக இயேசு கிறிஸ்து வருகிறார். இததான் ஆண்டவர் மனைவி கிட்ட விரும்புறார். மனைவிகளே, நீங்க உங்க கணவரை தலைவராக ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த கணவருக்கு நீங்க தாழ்மைத்துவமாக வாங்க. சப்மிஷன். தாழ்மைத்துவம் என்பது விரும்பி செய்யறது. புரியுதுங்களா? யாருமே ஃபோர்ஸ் பண்ணி பண்றது கிடையாது. ஏய் ஒபே பண்ணு, கீழ்ப்படி, மேல்படிக்கு முதல் படி கீழ்ப்படி, அது கிடையாது. விரும்பி செய்வது தான் தாழ்மைத்துவம். புரியுதுங்களா? விருப்பத்தோட கணவரின் தலைவராக ஏற்றுக்கொண்டு அவருடைய தலைமைத்துவத்துக்கு கீழாக வருவது. அப்போ அந்த தாழ்மைத்துவம் என்பது, நான் சப்மிஷன் அப்படின்றது நிறைய பேர் என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா, கண்மூடித்தனமாக ஆமான் சாமி போடணும். ஆனா அது வந்து எல்லா கணவருக்கும் ரொம்ப பிடிச்சது. ஏன்னா கணவர் என்ன சொன்னாலும் மனைவி என்ன சொல்லணும்? ஆமாங்க, சரிங்க, செஞ்சிடலாங்க. மனைவி எந்த கருத்தும் சொல்லக்கூடாது. கருத்து சொன்னா பைபிள்ல என்ன சொல்லிருக்கு? கீழ்ப்படி. இனிமேல இருந்து அந்த வார்த்தை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அங்க கீழ்ப்படின்னு சொல்லல, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? தாழ்மைத்துவம், சப்மிஷன்.
தாழ்மைத்துவமா வாங்க. அப்போ கண்மூடித்தனமாக ஒபே பண்றது சப்மிஷன் கிடையாது. புரியுதுங்களா? சப்மிஷன் என்பது நான் விரும்பி இந்த என் கணவருக்கு என்று ஆண்டவர் என்னென்ன வேலைகளை டிசைன் பண்ணி வச்சிருந்தாரு பார்த்தோமே. வேலை செய்யணும், பாதுகாக்கணும், நீதியின் பாதையில நடத்தணும். அந்த மிஷனை அந்த மிஷனுக்காக வேண்டிதான் நான் வரேன். இந்த தாழ்மைத்துவமாக ஏற்கனவே ஒரு மிஷன் ஆண்டவர் வச்சிருக்காரு. அந்த மிஷனுக்காக வேண்டி நான் வருகிறேன் கூட. புரியுதுங்களா? அப்போ இந்த தாழ்மைத்துவமாக வருது கண்மூடித்தனமான விஷயம் கிடையாது. கண்மூடித்தனமா இருந்தோம்னா நம்ம அனனியா சஃபீரா குடும்பம் போல இருப்போம். அனனியா என்ன பண்ணாரு? தன் மனைவி அறிய ஒரு பங்கை எடுத்து வச்சார். அந்த சஃபீரா அம்மா ஒரு தடவை வாய் திறந்து சொல்லி இருந்திருக்கலாம், ஏங்க இது இப்படி பண்ணாதீங்க சொல்லியிருந்தாங்கன்னா அந்த உயிர் தப்பிச்சிருக்குமா? தப்பிச்சிருக்கும். கண்மூடித்தனமா வாயை மூடிக்கிட்டு எல்லாத்துக்கும் ஆமா சாமி போட்டதுனால அந்த குடும்பம் 2 பேரும் தன்னுடைய உயிரை இழந்தார்கள். சரிங்களா? சோ அப்போ குடும்பத்துக்குள்ள கண்மூடித்தனமாக எஸ் சொல்றது ரொம்ப அவசியம் கிடையாது. ஏன்னா கணவன் மனைவி இந்த குடும்பம் நடத்தும் போது பல காரியம் நாங்க டிஸ்கஸ் பண்ணணும். நீங்க பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல பாருங்க, திருத்துவ தேவன் டிஸ்கஸ் பண்றாங்க. என்ன டிஸ்கஸ் பண்றாங்க பாருங்க. உண்டாக்குவோமாக. வாசிங்க 1:26. ஆ ஆ ஆ மனுஷரை உண்டாக்குவோமாக. அப்ப திருத்துவ தேவன் பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் மூவரும் நம்மளை உண்டாக்குறதுக்கு என்ன பண்றாங்க? டிஸ்கஸ் பண்றாங்க. புரியுதுங்களா? அப்போ கணவன் மனைவிக்குள்ளேயும் என்ன வேணும்? அந்த டிஸ்கஷன் வேணும். நாம இத செய்யலாம், நம்ம இத செய்யறது ஓகேவா, நம்ம இத பண்ணலாமா? கணவன் மனைவிக்கு இடையில அந்த இது ரொம்ப அவசியம். அந்த இதுல நம்ம தாழ்மைத்துவமாக போகிறதும் அந்த அந்த உறவுல ஆண்டவர் மனைவியை தாழ்மைத்துவமாக வர சொல்லி இருக்கிறார். ஏன்னா இவர் தலைவருக்கு தேவை தாழ்மைத்துவம். ஓகே, அப்போ இயேசு கிறிஸ்துவை போல ஒரு தலைவராக தான் ஆண்டவர் யார இருக்க சொல்றாரு? கணவரை இருக்க சொல்றாரு. இப்போ உங்க வீட்டுக்கு போகும்போது நீங்க வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க, பெல் சத்தம் கேக்குது, கதவை திறக்கிறீங்க. கதவை திறந்தா இயேசு கிறிஸ்து நிக்கிறார். என்ன பண்ணுவீங்க? மனைவிகள் சொல்லுங்க. நீங்க போய் உங்க வீட்டு வாசல் கதவை திறந்தீங்க, உங்க வாசல்ல இயேசு கிறிஸ்து நிக்கிறார். உள்ள வாங்க அப்படிதான், அவ்வளவுதானா? எப்ப யார் முகத்திலயும் சந்தோஷமே இல்லப்பா. அவங்க யாருமே இயேசு கிறிஸ்துவோட வருகை எதிர்பார்த்தே இல்ல போல. உள்ள வாங்க அப்படின்னு நான் சொல்லுவீங்க. ஆண்டவரை பார்த்துட்டு ஆண்டவரை பார்த்தா சந்தோஷப்படுவீங்களா இல்லையா? ஏன்டா இந்த மனுஷன் இந்த நேரத்துல வந்தாரு, நல்ல ஒரு சினிமா சீரியல் பார்த்துட்டு தான் இந்த நேரத்துல வந்துட்டான்னு திட்டி அனுப்புவீங்களா? என்ன பண்ணுவீங்கப்பா? ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுவீங்க. அதுக்கெல்லாம் முன்னாடி என்ன பண்ணுவீங்க? ஹஸ்பண்ட் அவரை பார்த்த உடனே உங்க ரியாக்ஷன் என்ன, அத சொல்லுங்க. ஷாக்கு, அப்புறம் எப்பேற்பட்ட ஒரு ஜாய் உங்களுக்குள்ள இருக்கும், சந்தோஷம். அவரை கட்டி பிடிக்கணும், ஒரே சந்தோஷம், ஒரே சத்தம் போடுவோம், நம்மளுக்கே தெரியாம நம்ம குதிப்போம். இப்போ நம்மளுக்கு ஒரு தலைகீழ புரியாது. புரியுதுங்களா? அந்த தலைகீழ புரியாத, இனம் புரியாத அன்பு அவரை பார்த்த உடனே ஏன் வருது? அவர் நம்முடைய இரட்சகர். அவர் நம் இரட்சகர் என்று நாம் அவரை ஏற்றுக்கொண்டதினால், நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவங்க முன்னாடி இயேசு கிறிஸ்து போய் நின்னா என்ன ஆகும்? பயந்து மலைகளையும் குகைகளையும் தேடி
ஓடுவார்கள். சரிங்களா? அப்ப இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க தான் முகமுகமாய் அவரை தரிசித்து இனம் புரியாத அன்புல அவரை நம்ம கட்டிக்கொள்வோம். சரிங்களா? அப்போ அவரை முழுமையாக நம்ம ஏற்றுக்கொண்டதுனாலதான் அந்த அன்பு வருது. இப்ப கொஸ்டின் என்னன்னா, ஆண்டவர் கொடுத்த தலைவர் இயேசு கிறிஸ்துவை போல பெர்ஃபெக்ட் கிடையாது. மனுஷர்கள் நாம் எல்லாம் பாவிகள், மன்னிக்கப்பட்ட பாவிகள், இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட பாவிகள். சோ கணவன்மார் எல்லாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. ஆண்டவர் கொடுத்திருக்கிற இம்பர்ஃபெக்ட் கணவனான தலைவரை ஏற்றுக்கொண்டிருக்கோமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மனைவிக்கு அதுதான். ஏற்றுக்கொண்டு நேசிக்கிற ஒரு மனைவியாக. ஏன்னா மனைவிக்கு இந்த தலைவரை ஏற்றுக்கொள்வது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா முதல் பெண் அதுலதான் ஸ்ட்ரகிள் பண்ணா. என்ன ஸ்ட்ரகிள் பண்ணா? இந்த பழத்தை சாப்பிடுறா, அவளுக்கு எல்லா உரிமையும் இருந்துச்சு, அவளால எல்லாம் செய்ய முடியும். ஆனா அவ யாரோட டிஸ்கஸ் பண்ணி இருந்திருக்கணும்? இத நம்ம செய்யலாமா வேண்டாமான்னு. அப்போ சாத்தானானவன் புத்தியை என்ன தெளிவிச்சான்? நீயே உன் தேவனா ஆய்க்கோ. அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு மேல எதுக்கு ஒரு தலைவர், உனக்கு மேல எதுக்கு ஒரு ஆண்டவர்? அந்த எண்ணத்தை தான் சாத்தான் முதல் பெண்ணுக்கு கொடுத்தான். இன்னைக்கு பெண்கள் கல்யாணம் ஆகி வரும்போதே அந்த கணவர் நம்மளுடைய தலைவர்ன்றதை ஏத்துக்கவே முடிய மாட்டேங்குது. அது ஒரு பெரிய பிரச்சனை. அது ஒரு மைண்ட் லெவல்ல ஒரு போராட்டம். இவரை ஏத்துக்கணுமா? இவர் எல்லாத்துலயும் ஸ்லோவா இருக்கிறாரு, அப்படியே மதன்னு இருக்கிறாரு. இவர் என்ன ஒண்ணு சொன்னாலும் புரிய மாட்டேங்குது, ஒரு டம்மி பீஸ் மாதிரி இருக்குது, நான் என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அப்படிப்பட்ட மனுஷனையும் ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் சொல்றார். கர்த்தர் அப்படிப்பட்ட மனுஷனை உங்க வாழ்க்கையில கொடுத்திருக்காருன்னா ஏற்றுக்கொண்டு எப்படி நேசிக்கணும்ன்றத கத்துக்கணும். அதனாலதான் வயோதிப பெண்கள் வாலிப பெண்களிடம் தன் கணவரை எப்படி நேசிக்கணும்னு வயோதிப பெண்கள் சொல்லி தரணும். ஏன்னா பாவத்தினால் பெண்களோட பெரிய பிரச்சனை இந்த தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறது. சோ ஏற்றுக்கொண்டு நேசிப்பது. அப்பந்தான் நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது கணவனோட சம்பாத்தியம் நம்மளுக்கு ஓகேவா இருக்குதா? அவரோட சம்பாத்தியத்துக்குள்ள வாழலாம். இப்பா நீங்க சம்பாதிக்கிறதுக்குள்ள நம்ம வாழ முடியும். நம்ம ரெண்டு பேரோட இந்த இதுல நம்ம எப்படி நம்ம சந்தோஷமா இருக்கலாம். நிறைய கணவர்கள் மனைவி கிட்ட எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, சம்பளத்தையும் கொடுக்க மாட்டாங்க. ஆனா ஒரு பெண் அவகிட்ட ஒரு பெண், நீங்க சம்பாதிக்கிறது போதும், இதை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிடலாம், நான் மேனேஜ் பண்ணிடுறேன்னு எந்த பெண் சொல்லி அந்த உறுதியை கொடுக்குறாளோ அந்த குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீங்க சொல்லுங்க, கணவன்மார் சொல்லுங்க, மனைவி எப்பா போதும்பா, நம்மளுக்கு இருக்கிறதுல நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்க மனசு எப்படி இருக்கும்? கணவன்மார் நம்ம ஏதோ பெரிய சாதிச்சிட்டோன்னு ஒரு பெரிய ஒரு உணர்ச்சி இருக்கும், அப்படிதானே? ஒரு பெரிய விஷயமா சாதிச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்க சாதா ஒரு வேலை பார்த்தா கூட உங்க மனைவி உங்களை சாதனையாளராக பாக்குறாங்க. புரியுதுங்களா? அந்த தலைவராக பாக்குறாங்க. அவங்க உங்களுக்கு அந்த தலைவர்ன்ற அந்த ஒரு பெரிய ஒரு எண்ணம் வந்துடும். நான் இதுக்குள்ள வாழ தயாராக இருக்கிறேன். அந்த வாழ தயாராக இருப்பது ரொம்ப அவசியம். அந்த கண்டென்ட்மெண்ட், அந்த கண்டென்ட். நான் நேத்து பார்த்தோம், பெண்களுக்கு முகத்துல எல்லா விஷயமும் வெளியே தெரியும். அந்த அப்படியே மனசுல பிடிக்கலன்னா என்னத்த சம்பளம் வர அப்படி மூஞ்சி எல்லாம் அப்படி ஒரு மாதிரி போகும். அவர் என்ன சொன்னாலும் பெருசா செஞ்சுட்டாலும் அப்படி அவர் சொல்றது ஒன்னையும் குறை சொல்லி அவரை இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அதை நம்ம செய்யக்கூடாது. சரிங்களா? ரெண்டாவதாக இயேசு கிறிஸ்து உள்ள வந்துட்டாரு. உள்ள வந்தவரை என்ன பண்ணுவீங்க? என்னப்பா? உபசரிப்பீங்க. எப்படி உபசரிப்பீங்க? காலையில புருஷனுக்கு காப்பி போட்டேன், அவர் குடிக்காம போயிட்டாரு, அது அப்படியே ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கேன், ஆண்டவரே
அதை எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு வைங்களா? ஃப்ரெஷ்ஷா அவருக்கு நம்ம போட்டு கொண்டு போய் கொடுப்போமா, அவர்கிட்ட உங்களுக்கு என்ன பிடிச்சது வேணும்னு கேட்போமா? அப்போ பணிவிடை என்பது நம்ம துணைக்கு பிடிச்சதை நம்ம செய்யறது. புரியுதுங்களா? உடல் அளவுல, உள்ள அளவுல, மனதளவுல, ஆவிக்குரிய அளவுல நம்ம பணிவிடை செய்யறோமா? எத்தனை பேரு அவங்கவுங்க கணவரை நீங்க பாராட்டுறீங்க வீட்டுல? எப்பா நீங்க சொன்ன ஐடியா சூப்பர்ப்பா, நல்ல சூப்பரா வந்திருக்கு, நீங்க எப்பவுமே உங்களோட ஐடியா நல்லா தான்ப்பா இருக்கு, நான் தான் சம்டைம்ஸ் வந்து அதை இது பண்ண மாட்டேன், பட் அங்க ஐடியா வந்து ரொம்ப சூப்பர்ப்பா. அந்த மாதிரி நம்ம ஏற்றுக்கொள்றோமா? அவங்க முக்கியன்றத சொல்றோமா? ஏன்னா இயேசு கிறிஸ்துவும் இதை விரும்பினார். இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து கேட்டாரு, என்ன பத்தி இந்த ஊர் என்ன சொல்லுது கேட்டாரா? கேட்கலையா? மற்றவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? அப்போ மற்றவங்க எல்லாம் சொன்னாங்க எலியான்னு சொல்றாங்க, நீங்க யோவான் சொன்னாங்க. ஆனா பேதுரு சொன்னாரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் கிறிஸ்து அப்படின்றத சொல்றாரு. இயேசு கிறிஸ்துக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. அந்த உண்மையா அவரை பாராட்டுற ஒரு விஷயம். உண்மையா உங்க துணைய நீங்க பாராட்டுறீங்களா? அவர் முக்கியன்றத உணர்றீங்களா? எத்தனை மனைவி வீட்டோட விஷயங்களை கணவர்கிட்ட டிரான்ஸ்பரண்டா இருக்கிறீங்க? பண விஷயம், பிள்ளைங்க விஷயம், எல்லாத்தையும் உங்க துணை கிட்ட முழுமையா சொல்றீங்களா? சம்டைம்ஸ் பிள்ளைங்க நல்ல மார்க் எடுத்தா சொல்றது, மார்க் வாங்கலைன்னா அடுத்த எக்ஸாம் பார்த்துக்கலாம், இந்த தடவை அப்பாட்ட சொல்ல வேண்டாம், அந்த மாதிரி மறைக்கிறது, இத அப்பா கிட்ட சொல்லாத அப்படின்னு மறைச்சு வைக்கிறது, இது எல்லாமே தப்பு. சரிங்களா? ஸோ அதனால வந்து நம்ம எத்தனை பேர் டிரான்ஸ்பரண்டா இருக்கோம்? நிறைய கணவன்மார் மனைவி கிட்ட பேச மாட்டாங்க. மனைவிக்கும் இவர் பேச மாட்டாரேன்ற கவலை. மனைவி என்ன கத்துக்கணும்னா, கணவனோட பொழுதுபோக்கு என்னன்னு கத்துக்கணும். உங்க கணவருக்கு ஜோக்ஸ் பிடிக்கும்னா, யாரோ ஒருத்தங்க மொக்க ஜோக் அடிக்கிறவர் இருக்கிறாரு, சிரிக்க வைக்கணும்னு பாப்பாரு, அவருக்கு ஜோக்கு பிடிக்குது. அப்போ நீங்க அவரோட ஜோக்ஸ பத்தி பேசணும். அந்த ஜோக் சொன்னீங்களே, அவர் திரும்ப திரும்ப அந்த ஜோக்க சொல்லுவாரு, திரும்ப திரும்ப சொன்னாலும் சிரிச்சுக்கணும். சரிங்களா? ஏன்னா அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. புரியுதுங்களா? உங்க கணவருக்கு என்ன பிடிக்குதோ அந்த ஏரியால நம்ம பேசுறோமா? எங்க கிரிக்கெட்ல என்ன ஆச்சுங்க? நம்ம 2 டெஸ்ட் மேட்ச்மா. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் அநியாயமா தோத்தானுங்க. ஐயோ, கில்லுக்கு என்ன கழுத்துல இதா போச்சுன்னு 2 இன்னிங்ஸ் ஆடல, 16 ரன்ல தோத்தானுங்க அநியாயமா. அது ரொம்ப அநியாயம். இந்தியால வந்து ஸ்பின்னு கூட ஆட தெரியல அவனுக்கு. ரெண்டாவது மேட்ச் ஆடுறானுங்க. நேத்து வந்து அவனுக்கு 6 விக்கெட் அவுட் 260க்கு. இன்னைக்கு கண்டிப்பா ஆல் அவுட் ஆயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு விளையாடுறாங்களா? ஆடிட்டு இருக்காங்க. ஐயோ, ஆமா, ஆல் அவுட் ஆயிருப்பாங்க. இந்தியா ஆடுவாங்க. இந்தியா நல்லா விளையாடணும். இது முடிச்ச உடனே T20 இருக்குது, அப்புறம் வந்து 50 ஒன் டே கேம் இருக்கு. நான் ஒரு கேள்விதான் கேட்டேன். மனுஷன் பேசினே இருக்கிறாரு பாருங்க. உங்க புருஷனுக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னு தெரியணும். ஒருவேளை பைக்ஸ் பத்தியா, இல்ல கார் பத்தியா, கிரிக்கெட் பத்தியா, ஃபுட்பால் பத்தியா, இல்ல பாலிடிக்ஸ் பத்தியா, உங்க புருஷனுக்கு பிடிச்ச ஏரியாவை அட்லீஸ்ட் உங்களுக்கு எல்லாம் தெரியணும்னு அவசியமே கிடையாது. ஒரு கேள்வி கேட்க கத்துக்கோங்க. ஏன்னா ஆண்கள்லாம் பாருங்க, அவங்க ஆண்களா சேர்ந்து பேசும்போது பேசுவாங்க, ஆஹான்னு சிரிப்பாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். அந்த சந்தோஷமான விஷயத்துல மனைவியும் ஒரு பார்ட்னரா ஆகும்போது, ஏன்னா ஆண்களுக்கு வந்து எப்பவுமே பொழுதுபோக்குல கூட ஒரு ஆள் வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. அந்த கூட இருக்கிற ஆள் நம்மளா இருக்கும்போது அது ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும். சரிங்களா? சோ பொழுதுபோக்குல ஒரு நல்ல மனைவியா இருக்கிறோமா? ஒரு நல்ல கணவருக்கு, ஏன்னா நீ பார்க்கல, கணவர் கண்களால் தூண்டப்படுகிறவர். அவருக்கு ஒரு நல்ல அட்ராக்டிவ் மனைவியா இருக்கிறோமா? வீட்டுல நம்ம வேலையெல்லாம் முடிச்ச பிறகு நம்மளை நீட்டா வச்சுக்கிறோமா? இல்லைன்னா அழுக்கு ட்ரெஸ்ஸோடையே இருக்கிறோமா?
ஏன்னா நம்ம வேலை செஞ்சதெல்லாம் அவர்கிட்ட காமிக்கணுன்றதுக்கா வேண்டி அப்படி இருக்கிறோமா, இல்ல நம்ம அதை மாத்துறதுனால நல்ல நீட்டா வச்சுக்கிறதுனால என்ன தவறு இருக்கு? சோ பணிவிடை என்பது உடல் அளவுல என்னுடைய உடம்பால அவரை கனப்படுத்துறேனா, என்னுடைய மனதால அவரை கனப்படுத்துறேனா, நான் என்னுடைய வார்த்தையினால அவரை கனப்படுத்துறேனா, இது அத்தனையும் பணிவிடையோட சேர்ந்த விஷயம். அடுத்ததாக ஆண்டவர் கணவர்கிட்ட கேட்கறது என்னன்னா, மனைவி கிட்ட கேட்கறது என்னன்னா, எபேசியர் 5:33 வாசிங்க. அப்பா வெளியே இருக்குப்பா, அப்பா இங்க இருக்குப்பா. எப்படியும் புருஷனிடத்தில் பயபக்தியா இருக்க கடவுள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹஸ்பண்ட வச்சு கொஞ்சம் ஊதுவத்தி வச்சு இப்படி பண்ணணுமா? அப்புறம் அவரை பார்த்த உடனே கிடுகிடுன்னு நடுங்கணுமா? பயபக்தினா என்ன? ஏங்க வாங்க போங்க உட்காருங்க அத்தா மாமா, பயபக்தியா? சோ என் கணவர் வீட்டுல இருக்கும் போதும் என் கணவர் வீட்டுல இல்லாத நேரத்திலையும் நான் அவரை பத்தி தப்பா யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. நான் அவரை மட்டம் தட்டக்கூடாது. நான் அவரை வெளியில அவரை தவறா நான் சொல்ல கூடாது. இது ரொம்ப அவசியம் கணவரை பத்தி. ஏன்னா மனைவிக்கு என்னன்னா, பிடிக்கலன்னு வரும்போது, சில விஷயத்த பிடிக்காம வரும்போது எல்லார்கிட்டையும் சொல்லி அவரை நம்ம அவர் சொல்லும் போது நம்ம என்ன பண்றோம், நம்ம தலையவே நம்ம பேடுன்னு சொல்றோம். அப்ப நம்மளே நம்மளை மட்டம் தட்டிக்கிற மாதிரி தான். சரிங்களா? உங்க பிள்ளைங்க முன்னாடி உங்க துணைய மட்டம் தட்டாதீங்க. மனைவி ஏற்ற துணையா இருக்க வேண்டிய மனைவி எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. ஏற்றுக்கொண்டு நேசிக்கிற மனைவி, பணிவிடை செய்கிற மனைவி, அப்புறம் மதிப்பு கொடுத்து மரியாதை செய்கிற மனைவி. ஒரு மனைவி இதை செய்யும் போது கணவர் நல்ல தலைவரா இருக்க முடியும். ஏன்னா தன்னந்தனியா ஒரு ஆளு தலைவன் சொல்ல முடியாது. நான் கூட வரும்போதுதான் அவர் தலைவரா இருக்க முடியும். அப்ப நான் என்ன பண்ணக்கூடாது, தலைவர் ஒளிகன் நான் என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. என் தலைவரை வாழ்த்த வேண்டியது யாரோட பொறுப்பு? அவங்கவுங்க மனைவியோட பொறுப்பு. அவங்கவுங்க தலைவரை வாழ்த்த வேண்டியது. ஒருவேளை நம்ம கத்துக்கிட்டது மறந்தா கூட இந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்மள ஞாபகம் வச்சு வைக்கும். எல்லார் வீட்லயும் கொடை இருக்கு, பாத்துருங்க. இந்த கான்செப்ட மறந்துடாதீங்க. இந்த கணவனோட பங்கு என்ன, பதவி என்ன? தலைவர். பொறுப்பு என்ன? அன்பு செலுத்துதல். மறந்துட்டீங்களா? அதுக்குள்ள தலைவர், அவரோட பொறுப்பு அன்பு செலுத்துதல். யாரு மாடல்? கிறிஸ்து மாடல். 6 வகையான அன்பு கிறிஸ்து காட்டுறார். அது சாக்ரிஃபிஷியல் லவ், தியாகத்தின் அன்பு, பணிவிடையின் அன்பு, பரிசுத்தப்படுத்தும் அன்பு, முன்னேற்றும் அன்பு, போஷிக்கும் அன்பு, பாதுகாப்புக்கும் அன்பு. மனைவியின் பங்கு ஏற்ற துணை, பொறுப்பு தாழ்மைத்துவம். எப்படி தாழ்மைத்துவமாக இருப்பது? ஏற்றுக்கொண்டு நேசிப்பது, பணிவிடை செய்வது, மதிப்பு கொடுத்து மரியாதை செலுத்துவது. சரி, இப்போ இதுதான் தலைமைத்துவம்னு வைங்களேன். பக்திமான்லாம் இருக்கிறீங்க, இது பைபிள்ல இருக்குதான்னு கேட்காதீங்க. இது ஒரு கற்பனை, ரைட்? தலைமைத்துவம். இந்த தலைமைத்துவம் யார்கிட்ட இருக்கு? தலைவர் யாரு? புருஷன், இல்லையா? ரைட். இப்போ கணவர் ஒரு கையை தியாகம் செய்கிறார். தியாகத்தின் அன்பு. எல்லா பொறுப்புகளையும் அவர் அவர் தலைமையில இருக்கு. தியாகத்தின் அன்பு. ஓகே, இந்த தலைமைத்துவத்துக்கு விரும்பி தாழ்மைத்துவமாக வருவதுதான் ஆண்டவர் விரும்புகிற விஷயம். தாழ்மைத்துவம் என்ற வார்த்தையை கவனிங்க. மனைவி விருப்பப்பட்டு, இயேசு கிறிஸ்து சொல்றாருல, ஆனாலும் என்னுடைய இது இல்ல ஆண்டவரே, உம்முடைய விருப்பத்தின் கீழே நான் வரேன். அப்படி அந்த விரும்பி வருகிறது தான் தாழ்மைத்துவம். அப்ப தாழ்மைத்துவத்தை யார்கிட்ட இருந்து கத்துக்கிறோம்?
இயேசு கிறிஸ்து. அப்ப இவரும் தலைமைத்துவத்தை யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டாரு? இயேசு கிட்ட. நம்மளும் தாழ்மைத்துவத்தை யார்கிட்ட இருந்து கத்துக்கிறோம்? சரி, விரும்பி வரும்போது நான் இங்க நின்னா எனக்கு என்ன ஆகும்? பாதுகாப்பு இல்ல. ஆனா நான் இங்க வரும்போது எனக்காக ஒரு கவரிங் ஆண்டவர் வச்சிருக்கிறார். பாதுகாப்பு அன்பு. மனைவி விரும்பி வரும்பொழுதுதான் தனக்கு பாதுகாப்பு கிடைக்குது. இதுல 2 கை ஃப்ரீயா இருக்கிறது யாரு? அதிகமா சுதந்திரம் யாருக்கு இருக்கு? அப்போ கிறிஸ்துவை போல் ஒரு கணவன் இருக்குமுல்ல, அந்த அந்த கிறிஸ்துவை போல் அந்த கணவனுக்கு கீழே தன்னை தாழ்த்தி கொள்ள முடியல மனைவிக்கு என்ன கிடைக்குது? பயங்கரமான சுதந்திரம். அதனாலதான் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, இன் கிரைஸ்ட் we are free. ஓகே, கிறிஸ்துவுக்குள் நாம் சுதந்திரவாளிகள். கணவன் கிறிஸ்துவோடைய பொறுப்பை எடுக்கும் பொழுது மனைவிக்கு அதிக சுதந்திரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஓகே, அப்போ ஆனா இவர் கணவர் ஒரு 3 நாள் செமினாருக்கு போகணும், பிசினஸ்க்கு போகணும். இந்த கொடையை என்ன பண்றது? எங்க அம்மாட்ட கொடுத்துட்டு போயிடலாம். என்ன அம்மாட்ட கொடுத்துட்டு போய் எங்க அம்மாட்ட கொடுத்துட்டு சிரிக்கிறீங்க? யார்கிட்ட கொடுக்குறது இத? நிறைய பேர் யோசிக்கிறாங்க, புருஷன் கையில கொடையே இல்ல, ஏற்கனவே அவங்க அப்பாவும் அம்மாவும் தான் புடிச்சுன்னு இருக்காங்கன்னு. சரி, இப்ப கொடையை எப்படி வாங்குறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு கற்பனை, எலாஸ்டிக் ஹேண்ட். இந்த தலைமைத்துவத்தை கணவனோட தலையில இருந்து எடுக்க முடியாது, ஆண்டவர் பிக்ஸ் பண்ணது. அப்போ வெளியே போனா, கணவர்கள் வெளியே போனா தயவு செய்து பேச்சுலர் ஆயிடாதீங்க. வீட்டை விட்டு கிளம்பணும்னு ஆண்களுக்கு இந்த பேச்சுலர் நினைப்பு. அப்போ ஆண்டவரோட கண்கள், ஆண்டவரோட கண்களை பத்தி என்ன சொல்லுது? பூமி எங்கும் அவர் தூங்குவதிலும் இல்லை, உறங்குவதும் இல்லை, பூமி எங்கும் உலாவி கொண்டு என்ன செய்யும்? தம் பிள்ளைகளின் மேல் நோக்கமா இருப்பதை போல. நான் வெளியே போனாலும் என்னோட எண்ணம், சிந்தை எல்லாமே யார் மேல இருக்கணும்? என் குடும்பத்து மேல இருக்கணும். ஒரு சில மனைவிகள், உங்களுக்கு பிடிக்க தெரியலன்னா கொடுங்க, நான் தான் தலைவர், நான் தான் தலைவர். சில ஆனா நிறைய சமயத்துல இது நாங்க கேட்கிறோம், ரோல் ரிவர்சல் பண்ணலாமான்னு சொல்லிட்டு நிறைய பெண்கள் கேட்பாங்க. மனைவி நிறைய படிச்சிருப்பாங்க, நிறைய சம்பாதிப்பாங்க, கணவரை விட ஜாஸ்தி சம்பாதிப்பாங்க. இப்படி எல்லாம் இருக்கிறதுனால இந்த தலைமைத்துவத்தை புடுங்கலாமா? நான் நிறைய சம்பாதிச்சா கூட இந்த தலைமைத்துவத்தை ஆண்டவர் யாருக்கிட்ட கொடுத்திருக்காரு? கணவர்கிட்ட தான். நான் இதை பிடுங்கி வாங்க கூடாது. நான் இந்த தலைமைத்துவத்துக்கு கீழே சந்தோஷமா வருகிறது தான் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பு. சரிங்களா? ஓகே. ஒரு சில கணவன்மார் இந்த தலைமைத்துவத்தை அவங்க எடுக்கவே மாட்டாங்க, சோம்பேறிங்க. அவங்க அம்மா பேச்சை கேட்டுட்டு சுத்துறவங்க, அப்படியே அவங்க அம்மா வீட்டுல போய் சாப்பிடுறது, கொள்றது, ஒன்னும் பொறுப்பெடுக்க மாட்டாங்க, இந்த குடும்பத்தோட பொறுப்பெடுக்க மாட்டாங்க. எப்பா எல்லா பொறுப்பையும் நானே செய்யணும், வேணும்னு சமயத்துல மட்டும் போவாங்க. டார்லிங், ஐயோ என் குடும்பமே காணோம். நல்லா நல்லா கவனிங்க, இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா இந்த 6 ரொம்ப ஒரு கடினமான வேலையை ஆண்டவர் கணவன் தலையில வச்சிருக்கார். ஓகே, அதுக்கு தான் ஏற்ற துணையை கொடுத்திருக்காரு. மனைவி சேர்ந்து செய்ய முடியல, அது ஈஸியா இருக்கும். ஓகே, ஆனால் எந்த கணவர் இந்த கொடையை பிடிக்கலையோ அந்த வீடு சீரழிஞ்சு போயிடும். ரைட்? கர்த்தருக்கு பயந்து அவர் வழியிலே நடக்கிறவன் என்ன? அவன் அடுத்த வசனம் என்ன சொல்லுது? அவன் தன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவான். அப்போ அவன் குடும்பம் எப்படி இருக்கும்? எந்த கணவர் தலைமைத்துவத்தை ஒழுங்கா செய்து தேவனுக்கு தேவ பயத்தோட வாழ்றானோ அவனுக்கு கொஞ்சம் சம்பளம் கிடைச்சாலும் போதும், அவன் சந்தோஷமா கையின் பிரயாசத்தை சாப்பிடுவான். இதே தேவ பயம் இல்லைன்னா 128 சங்கீதத்துல 2ஆம் வசனம் சொல்லுது. 127ஆம் சங்கீதத்துல 2வது, நீங்கள் அதிகாலையிலே எழுந்து நேரப்பட தரித்து ஓடுன்னு ஓடி ஓடா தேஞ்சு சம்பாதிச்சாலும் அது உங்களுக்கு பத்தாது. வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 127. அதே அப்படியே கம்பாரிசன் 128ல உங்கள் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவீங்க. 127 என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவர் இல்லைன்னா
தூக்கம் வராது. தேவன் தூக்கத்தை தருகிறார். அப்போ அந்த வீட்டு தலைவர் கிறிஸ்துவை போல ஒரு வீட்டு தலைவா இருக்கும்ல, இந்த குடும்பம் நிம்மதியா தூங்கும். சோ கணவர் அந்த பொறுப்பை எடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். என்னன்னா பொறுப்பை எடுக்காத அந்த அந்த 128 வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகளை பத்தி என்ன சொல்லியிருக்கு? பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை போல் பந்தியை சுற்றிலும் இருப்பார்கள். ஒலிவ மர கன்றுகளை போல் நடு ரோட்ல நட்ட வச்சிருப்பாங்க. அப்படியா சொல்லியிருக்கு? பந்தியை சுத்தி உட்கார்ந்து இருக்கும். தேவ பயம் உள்ள ஒரு புருஷன் இருந்தாருன்னா பிள்ளைகள் எல்லாம் பந்தியே சுத்தி உட்காரும். அந்த பிள்ளைகளை ஒலிவ மர கன்றுகளை போல் இருக்கும். இதே தேவ பயம் இல்லாத ஒரு கணவனா இருந்தா பிள்ளைங்கெல்லாம் தர்தலையா ரோட்ல திரிஞ்சிட்டாலையும். அப்ப இந்த இந்த தலைமைத்துவத்தை ஒழுங்கா செய்யலன்னா குடும்பம் சீரழியும்னு அர்த்தம். ரைட்? சில கணவர்கள் எப்படின்னா இந்த தலைமை இப்படி பிடிக்கிறதுக்கு இப்படி பிடிப்பாங்க. எப்பா அதிகாரம், தலைமைத்துவத்தை அதிகாரத்துக்கு பயன்படுத்துவது. நான் கொஞ்சம் பாத்துக்கிறேன்பா, வீட்டுல ஹெல்ப் பண்றதுல அப்படியே போட்டு நீ தான் செய்யணும் எல்லாம் அப்படின்னு. அவருக்கு தெரியுமா நான் பின்னாடி என்ன செய்யறேன்னு? தெரியாதுல்ல. அப்போ எங்க டாமினேஷன் இருக்கோ அங்க என்ன இருக்கும்? மேனிப்புலேஷன், ஏமாத்துறது இருக்கும். இப்ப எத்தனை தலைவர்கள் அதிகாரத்தை செலுத்துகிறீர்களோ அந்த இடத்தில் என்ன இருக்கும்? ஏமாத்துதலை சந்திக்கலாம். சரி, இப்போ அடுத்த தலைவர்கள் எப்படின்னா இந்த கொடைய பொண்டாடிக்கு பிடிக்க மாட்டாங்க. இந்த லூசி, ஸ்டேசி அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு போய் கொடை பிடிப்பாங்க. அவர் லேடி ஸ்பெஷலிஸ்ட். அந்த லேடி ஸ்பெஷலிஸ்டா இருக்க கூடாது. இந்த தலைமைத்துவம் உங்க சொந்த மனைவிக்கு மட்டும்தான். ஆமா, இதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். இந்த தலைமைத்துவம் கணவனுக்கு மட்டும்தான். மனைவி விருப்பத்துடன் இந்த தலைமைத்துவத்துக்கு கீழே வருதுதான் சப்மிஷன் அண்ட் ஹெட்ஷிப். ஓகே, இந்த தலைமைத்துவத்தை கிறிஸ்துவை போல ஒரு தலைவர், கிறிஸ்து எப்படி ஒரு தாழ்மைத்துவமாக செயல்பட்டாரோ, ஒரு ஆவியானவருடைய ரூபத்துல ஒரு மனைவி, இப்படிப்பட்ட ஒரு கணவனும் மனைவியும் இருந்தா அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? ஹெவன் ஆன் எர்த். புரியுதுங்களா? மினியேச்சர் ஹெவனா இருக்கும். சரிங்களா? அப்படிப்பட்ட நாங்க சொன்னோம்ல, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர்கள் மூவரும் வேறு, மூவருக்கும் வெவ்வேறு பொறுப்புகள். ஆனா அது கோல் என்ன? ரட்சிப்பு. கணவன் பங்கும் பொறுப்பும் வேறு, மனைவி பங்கும் பொறுப்பும் வேறு. இதை செய்ய முடியல. இருவர் ஒருவராயி தேவனை பிரதிபலிப்போம். சரி, இப்ப இந்த ஏரியால நம்மளுக்கு நல்லாவே தெரியும் நம்ம எந்தெந்த ஏரியால தவறுகிறோம் அப்படின்றது நம்மளுக்கு நல்லா தெரியும். தெரியுமா தெரியாதா? சரியா? 2 நிமிஷம் டைம் எடுத்துக்கோங்க. நம்ம 2 நிமிஷத்துல நம்ம டீ குடிக்க போயிடலாம். கணவனும் மனைவியும் பேசுங்க. கணவர் மனைவி எந்த ஏரியால மாறணும்ன்றத சொல்லுங்க. மனைவி கணவர் எந்த ஏரியால மாறணும்ன்றத சொல்லுங்க. சரிங்களா? ஓகே, யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாதுப்பா. நம்ம எல்லாரும் மாறிக்கிட்டே தான் இருக்கிறோம். நாங்களும் மாறிக்கிட்டே தான் இருக்கிறோம். நாங்களும் பெர்ஃபெக்ட் கிடையாது. ஸோ அப்போ நம்ம பேசி இனிமேல் நம்ம என்ன செய்யணுன்றத நம்ம ஸ்டெப் எடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஓகே, பேசலாமா? இது குற்றம் கண்டுபிடிக்கிற டைம் கிடையாது. சரிங்களா? இதுல எந்த ஏரியால நம்ம வீட்டுல இம்ப்ரூவ் பண்ணா நல்லா இருக்கும். ஸோ குற்றம் கண்டுபிடிக்காதீங்க, குறை சொல்ல வேண்டாம். நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஏரியால ஓகே, ஒரு ஏரியாவா நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். எல்லாத்தையும் ஒரே நேரத்துல மாத்தணும்ன்றது கஷ்டமா இருக்கும். இன்னும் இந்த 1 மாசம், இந்த 2 மாசம் இந்த ஏரியாவை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். அடுத்த 1 மாசம் நம்ம இந்த ஏரியாவை கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். 1 by 1 நீங்க ஜெபம் பண்ணி நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம். சரிங்களா? கை பிடிக்கலாமா? ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நேரத்துக்காக வேண்டி உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் எங்களை இந்த திருமணமான நிறுவனத்துக்குள் எங்களுக்கு பங்கும் பொறுப்பையும் தந்திருக்கிறீர் ஆண்டவரே. அந்த பங்கையும் பொறுப்பையும் நாங்க விருப்பத்தோடு செய்ய கிருபை தாரும் ஆண்டவரே. கர்த்தாவே, அந்த பொறுப்பை எடுக்கும் பொழுது
நான் அதை செய்யாத மாதிரி தடுக்கிற எங்களுக்குள்ள இருக்கிற சுயநலங்களையும் எங்களுக்குள்ள இருக்கிற சில கலாச்சாரத்தில் நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்களையும் விட்டு விட்டு நீர் தந்த பொறுப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. தேவரீர், உம்மோடு கூட நாங்க இணைந்திருந்தால் இதை செய்வது எங்களுக்கு ஈஸியா இருக்குமே கர்த்தாவே. அப்படி நாங்க இணைந்திருக்க ஒவ்வொருத்தருக்கும் கிருபை தாரும் ஆண்டவரே. நம்முடைய கரத்துல ஒப்படைக்கிறோம். இங்க இருக்கிற கணவன்மார் நல்ல ஒரு கணவராக, இங்க இருக்கிற மனைவிமார் நல்ல ஒரு மனைவியாக இருக்க நீ கிருபை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.